நாங்கள் ஏற்கனவே இந்த சம்பளங்கள் தொடர்பான விடயங்கள் பார்த்து அதுல கொஞ்சம் மீதி இருக்குது. அப்ப இன்றைக்கு அது தொடர்பான விடயங்களை பார்ப்போம். இப்போ நான் நினைக்கிறேன் கடைசி வகுப்புல ஓய்வு பெற்ற அரசாங்க அலுவலர்கள சேவைக்கு அமர்த்துறது தொடர்பாக அது 3/2018 சுற்றுருவம் தான் இன்னும் வலுவில் இருக்குது. அப்ப அதுல இருக்கிற ஏற்பாடுகள் தொடர்பாக பார்த்து நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம் வேதனையற்ற அனுகூலம் தொடர்பாக. அப்ப பொதுவாக ஒரு வேதனையற்ற அனுகூலம் என்றது அப்ப இந்த வேதனத்துல இப்ப இந்த சம்பளங்கள் என்ற விடயத்துல இந்த வேதனையற்ற அனுகூலம்ன்றதுதான் கொஞ்சம் புரிஞ்சு கொள்றதுக்கு சிரமப்படுற ஒரு விடயமா இருக்கிறது, அல்லது சில பேர் அது கொஞ்சம் விளங்காத விஷயம் என்று யோசிக்கிறது. அப்படி இல்லை. இதுல எங்களுக்கு இப்ப பரீட்சை நோக்கத்துக்கு நாங்க படிக்கல என்னென்ன வினாக்கள் வரலாம். இப்ப ஒரு ஆளுக்கு வேதனையற்ற அனுகூலம் வழங்கலாம். வேதனையற்ற அனுகூலம் என்றால் என்ன? இப்ப வேதனையற்ற அனுகூலம் என்றால் சும்மா சாதாரணமா விளங்கி கொண்டீங்க என்றால் வேதனையற்ற அனுகூலம்ன்றது ஒரு ஆள் ஒரு பதவிக்கு நியமிக்கப்பட்டால் ஒரு பதவியில இருக்கிற ஒரு ஆள் இன்னொரு பதவிக்கு மாறி போனாள். உதாரணத்துக்கு ஒரு முகமது வச உத்தியோகத்தரா இருக்கிற நீங்கள் முகமது வச உத்தியோகத்தரா இருக்கிற ஒருவர் அவர் சில நேரம் ஒரு பரீட்சை ஒன்றில் தோற்றி ஒரு ஆர்டிஓவா போறார். கிராமாவிருத்தி உத்தியோகத்தரா தெரிவு செய்யப்பட்டுட்டார் வைப்போமே. அப்ப கிராமாவிருத்தி உத்தியோகத்தரா போனால் அப்ப ஏற்கனவே அரசு சேவையில் இருக்கிறவரால் இன்னொரு பதவிக்கு போய்க்கல அப்பதான் கதைக்கிறது. அப்ப உண்மையா ஒரு பதவிக்கு நாங்கள் வேதனத்துல தொடக்கத்துல பார்த்து நாங்கள் ஒரு பதவிக்கு ஒருவர் நியமிக்கப்பட்டால் சாதாரணமாக தொடக்க சம்பளத்துல வைக்க வேணும். ஆனால் பதவி உயர்வு என்றால் நாங்கள் எப்படி சம்பளம் மாற்றிட்டு செய்யறோம்னு பார்த்துட்டோம். பதவி உயர்வு அல்ல, இது ஒரு பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டு இன்னொரு இப்ப முகமது வச உத்தியோகத்தர்ல இருந்து கிராமாவிருத்தி உத்தியோகத்தரா பதவி உயர்வு இல்லை. இப்ப நீங்க சுப்ரா பாஸ் பண்ணாலோ இல்லாட்டி இலங்கை நிர்வாக சேவைக்கு சித்தி அடைஞ்சாலோ அது பதவி உயர்வாக கருதப்படும். அப்ப அது ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டு எப்படி சம்பளம் மாற்றீடு செய்யப்படும்னு சொல்லி. ஆனால் நீங்க உங்களோட சுய விருப்பின் பேர்ல வேறொரு பதவிக்கு நீங்க தெரிவு செய்யப்பட்டு நியமனம் கிடைச்சு இதுல இருந்து விடுவிக்கப்பட்டு அதுக்கு போறீங்க, அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு பதவியிலிருந்து இன்னொரு பதவிக்கு போறவர் அங்க போனால் அந்த பதவியினுடைய தொடக்க சம்பளத்தை தான் எடுக்க வேணும் சாதாரணமாக. அதுதான் ஏற்கனவே நாங்க பார்த்துனாங்க. ஆனால் சில நேரம் முகாமத்துவ சேவை உத்தியோகத்தரா நீங்கள் சில நேரம் ஒரு வகுப்பு ஒன்றில் இருக்கிற ஒரு அலுவலர் அல்லது வகுப்பு 2 நிறைய சேவை காலத்தை கொண்ட ஒரு அலுவலரா இருந்தால் நீங்கள் எடுக்கிற சம்பளம் சில நேரம் கிராமாவிருத்தி உத்தியோகத்தருக்குரிய சம்பளத்தை விட அதன் தொடக்கத்தை விட கூடின சம்பளம் இப்ப எடுத்துக்கொண்டு இருக்கலாம். அப்ப அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல அங்க தொடக்கத்துல வைக்காம ஏற்கனவே உங்களோட சேவை காலத்தை கருதி ஒரு சில படியேற்றங்களை உங்களுக்கு வழங்குறது என்றதுதான் வேதனையற்ற அனுகூலம்னு சொல்றது. அதை அப்படி விளங்கி கொண்டீங்கன்னா சரி. முதல் வேதனையற்ற அனுகூலம் என்றால் என்னென்னு விளங்கினா தானே வினாக்களுக்கு வர்றதுல நாங்கள் விளங்கலாம். சில நேரம் வேதனையற்ற அனுகூலம் என்றால் வேதனையேற்றத்தை பற்றி இப்படி எழுதுறாக்களும் இருக்குது, அல்லது அது எங்களுக்கு தெளிவான பொருந்தினர்கள் இதுல நாங்கள் கதைக்கிற விடயங்கள் விளங்காம இருக்கலாம். அப்ப ஒரு பதவியில இருந்து இன்னொரு பதவிக்கு போறவர் அங்க ஒரு சில படியேற்றங்களை அனுகூலமா பெற்றுக்கொள்றதா இருந்தால் பொதுவாகவே தொடக்க சம்பளத்துல வைக்க வேணும் அந்த பதவியை போய் முதல் பொறுப்பெடுக்கல. ஆனால் அவருடைய முன்னைய சேவை காலத்தை கருத்துல கொண்டு அவருக்கு ஒரு சில படியேற்றங்கள் அந்த பதவியில அனுகூலமாக வழங்கப்பட வேண்டுமாக இருந்தால் அப்படி அனுகூலமாக வழங்கப்படுறதுதான் வேதனையற்ற அனுகூலம்னு சொல்றது. அப்ப வேதனையற்ற அனுகூலம் தொடர்பாக எங்களுக்கு மிக ஆழமா தேவையில்லை. நான் சொல்றேன் மூல விடயங்களை இதுல வேதனையற்ற அனுகூலம் என்ன சந்தர்ப்பங்கள்ல வழங்கலாம், என்ன சந்தர்ப்பங்கள்ல வழங்கியலாது, வேதனையற்ற அனுகூலத்தவரால் பெற்றுக்கொள்ளணும் என்றால் என்னென்ன நிபந்தனைகள் இருக்கணும், எந்தெந்த சந்தர்ப்பத்துல வேதனையற்ற அனுகூலம் வழங்கியலாது, இந்த விடயங்கள் தெரிஞ்சிருந்தால் எங்களுக்கு பரீட்சை நோக்கத்துக்கு ஓகே சரிதானே. அப்ப அந்த விடயங்களை தான் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப இதுல நான் என்ன வரைக்கும் அதை சொல்றேன் நான் உங்களுக்கு. அப்ப வேதனையற்ற அனுகூலம் என்றால் என்ன என்றதை விளங்கி கொண்டு நாங்கள் இந்த விடயத்துக்கு போவோம். அப்ப வேதனையற்ற அனுகூலம் என்னென்ன சந்தர்ப்பத்துல வழங்கப்படலாம் என்றதான் இப்ப இதுல முன்னுக்கு சொல்லப்படுது. அப்ப ஒன்று ஒருவர் பதவி ஒழிப்பு அல்லது மிகை காரணமாக நியமனாதிகாரியின் அங்கீகாரத்தோட வேறொரு பதவியில நியமிக்கப்பட்டால் அப்ப இப்பயும் வேதனையற்ற அனுகூலம் என்றது ஒரு பதவியிலிருந்து இன்னொரு பதவிக்கு போறவர் தான். அதே பதவியில இருக்கல அது வேதனை ஏற்றம் தான் வழங்கப்படுவதில்லை, இந்த வேதனையற்ற அனுகூலம் என்ற சொல்வதும் பயன்படுத்தப்படும். அப்ப பதவி ஒழிப்பு அல்லது மிகை காரணமாக என்றால் இது அரசாங்கத்தினுடைய கொள்கை, ஒரு பதவியே இல்லாம செய்யுது.
அப்ப அவர்களுக்கு பல்வேறு தெரிவுகள் கொடுக்கலாம். அந்த பதவியில நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள் கொண்டு அவர்கள் சில சலுகைகளோட மேலதிக நாங்களோட ஓய்வுல போறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கலாம். அல்லது சில நேரங்கள்ல வேற பொருத்தமான ஒரு பதவிக்கு போறதுக்கான சந்தர்ப்பம் வழங்கலாம். அப்படி வேறொரு பதவிக்கு அவர்கள் போறதாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்துல என்றதான் இங்க சொல்லப்படுது. அப்ப வேறொரு பதவிக்கு போறதா இருந்தா அப்ப பதவி ஒழிப்புன்றது அரசாங்க தீர்மானத்தின்படி ஒரு பதவியே இல்லாம செய்யலாம் அல்லது ஆளணியை குறைக்கலாம். அப்ப அதான் மிகை என்று சொல்றது. அப்ப ஏற்கனவே என்ன 280 காடர் இருந்தது, இனி 180 ஆக்கினா 100 பேரை குறைக்கணும். அப்ப 100 பேரை குறைக்கிறதன் காரணமா அவர்களுக்கு வேறொரு பதவி வழங்கினால் அப்ப இது அரசாங்க கொள்கையின்படிதானே ஒரு பதவி இல்லாம செய்து அவர் அந்த வேலையிலிருந்து வேறொரு பதவிக்கு போறார். அப்ப பதவி ஒழிப்பு அல்லது மிகை காரணமாக நியமன அதிகாரியின் அங்கீகாரத்தோட வேறொரு பதவிக்கு ஒரு ஆள் போனால் அவருக்கு வேதனையற்ற அனுகூலம் வழங்கலாம். சரிதானே? வேதனையற்ற அனுகூலம் வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். அப்ப பதவி ஒழிப்பு மிகை என்றாலே அது அரசாங்கத்தின கொள்கை. அப்ப அரசாங்கம் தானே இன்னொரு பதவிக்கு போறதுக்கு அவருக்கு சந்தர்ப்பம் வழங்குது. அப்ப அங்க அவர் புதுசா போற பதவியை விட கூடின சம்பளத்தை இங்க எடுத்திருந்தார் என்றால் அதுக்கேற்ற வகையில வேதனையற்ற அனுகூலம் ஒன்று அங்க வழங்கலாம். எப்படி வேதனையற்ற அனுகூலம் வழங்குறது என்றதை பார்ப்போம் நாங்கள். அப்ப வேதனையற்ற அனுகூலம் வழங்கலாம். சரிதானே? அப்ப வேதனையற்ற அனுகூலம் வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு பதவி ஒழிப்பு மிக. மிச்சம் முழுக்க உங்களுக்கு தெரியும். ஆனா நியமனாதிகாரின்ற அங்கீகாரத்தோடு தான் இன்னொரு பதவிக்கு போகலாம். இல்லாட்டி அந்த நியமனாதிகாரி ஓமண்டோனுமே அந்த பதவிக்கு போறதுக்கு. ரைட்டா? அப்ப அதுல நீங்க சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்த 2வது விடயம் பதவியில உறுதிப்படுத்தப்பட்ட அலுவலர் பின்னர் அப்பதவியில சேவையாற்ற தகுதியற்றவர் என மருத்துவ சபையால தீர்மானிக்கப்பட்டு அப்ப மருத்துவ சபை அந்த பதவியில அப்ப அப்படியான ஆட்களுக்கு ஒரு மாற்று பணி கொடுக்கிறது. சரிதானே? அவர் மருத்துவ காரணத்தால அந்த பதவியை ஃபுல்லாவே அரச சேவையிலேயே கடமையாற்றத்துக்கு தகமையற்றவரா வந்துட்டாருன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு ஒன்றும் மருத்துவ காரணங்களால் ஓய்வுதான் வழங்கலாம். ஆனால் மாற்று பணி வழங்குறது அல்லது இலகுவான கடமை வழங்குறது என்ற விடயங்கள் இருக்குது. அப்ப மருத்துவ காரணத்தால ஏற்கனவே தன்னுடைய பதவியில உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு ஆள் மருத்துவ காரணங்களின் பேர்ல அந்த பதவியில சேவையாற்றத்துக்கு தகுதியற்றவர் என்று மருத்துவ சபையால தீர்மானிக்கப்பட்டு நியமன அதிகாரிட்ட அனுமதியோட மாற்று பணி வழங்கப்பட்டால் அப்ப அவருக்கு பொருத்தமான அவருடைய உடல்நிலைக்கு ஏற்ப வேலை செய்யக்கூடிய இன்னொரு பணி வழங்கப்படுது. அப்படியான சந்தர்ப்பத்துல வேதனையற்ற அனுகூலம் வழங்கலாம். சரிதானே? இது மருத்துவ காரணத்தால் வழங்கப்படுது. அப்ப எல்லாத்துக்குமே நியமன அதிகாரின்ற அனுமதி. ஏன்னா அந்த பதவிக்கு ஒரு ஆள் நியமிக்கப்படுறதுனால அவற்றை அனுமதி வேணும் தானே. அப்ப அதை விளங்கி கொண்டீங்கன்னா சரி. இங்க இன்னொரு விடயம் இப்படி மாற்று பணி வழங்கணும் என்றால் 2 நிபந்தனைகள் இருக்குது. ஏற்கனவே ஒரு பதவியில ஒருவர் கடமையாற்றவர் மருத்துவ காரணங்களால மாற்று பணி வழங்கணும் என்றால் ஒன்று மருத்துவ சபை அதுக்கு சிபாரிசு செய்ய வேணும். அந்த பதவியில அவர் கடமையாற்றுறதுக்கு பொருத்தம் இல்லையான்னு சொல்லி அடுத்தது அவர் தன்னுடைய பதவியில உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும். அப்ப உறுதிப்படுத்தப்பட்டவருக்கு தான் இன்னொரு மாற்று பணியும் வழங்கலாம். அதான் இதுல சொல்லப்படுறது. அப்ப ஒன்றை பாக்கலையே அதுல இருந்து இப்ப நான் நெடுக சொல்ற விஷயம் என்னென்றால் அதுல இருந்து என்ன வினா வரலாம்ன்றதை பார்த்து கொண்டு போங்க. ஒரு பந்தியை சும்மா வாசிட்டு போகாம அதுல இருந்து என்ன வினா வரலாம் என்றதை பார்த்து கொண்டு போனீங்கன்னா சரி. அப்ப இந்த 2 சந்தர்ப்பங்கள் இருக்கணும் மாற்றுப்பணி வழங்குறதுக்கு. அப்படி மாற்றுப்பணி ஒருவருக்கு மருத்துவ காரணத்தால வழங்கப்பட்டால் அவருக்கு வேதனையற்ற அனுகூலம் வழங்கலாம். அப்ப இது 2வது சந்தர்ப்பம். அப்ப ஒன்று பதவி ஒழிப்பு மிக, அடுத்தது மாற்றுப்பணி. சரிதானே? 2வது சந்தர்ப்பம். அடுத்து நாங்க பார்த்தோம் என்றால் கடமையின் பொழுது விபத்து ஏற்பட்டமையால அல்லது பணியின் தன்மை காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளால பதவியேற்றவர் என்று மாற்று பணி வழங்கப்பட்டார். அப்ப அது மருத்துவ காரணம் என்று சொல்றது அங்க அவற்றை தனிப்பட்ட சுயினம் என்று சொல்றது அவருக்கு தானா ஏற்பட்ட சுயினம் காரணமா மாற்று பணி வழங்குறது. இதுவும் மாற்று பணிதான். இங்கே என்ன சொல்லப்படுது என்றால் கடமையின் போது விபத்து ஏற்பட்டதால அவர் அந்த கடமையை செய்யலாது அவருக்கு இலகுவான ஒரு கடமையை கொடுக்கிறது. அல்லது அந்த பணியின் தன்மை காரணமாக அதாவது சில நேரம் அவர் நோய்வாய்ப்படக்கூடிய ஒரு பணியில ஈடுபட்டு அதால அவர் பாதிப்படைந்திருந்தார். சரியா? எக்ஸ்ரே கதிர் இயக்குநர்கள் அப்படியான அல்லது விஞ்ஞான ஆய்வுக்கூடங்கள்ல பணியாற்றார்கள் அப்படியானது. அப்ப அப்படி ஏற்பட்டிருந்தால் அதன் காரணமாக ஒருவருக்கு மாற்று பணி வழங்கப்பட்டால் அப்படி மாற்று பணி வழங்கப்பட்டால் அவருக்கு வேதனையற்ற அனுகூலம் வழங்கப்படும். அப்ப இது 3வது சந்தர்ப்பம். அப்ப இது விபத்து அல்லது பணியின் தன்மை காரணமாக மாற்றுப்பணி, அது சுயினம் காரணமாக மாற்றுப்பணி. அப்ப இது 3வது சந்தர்ப்பம் வேதனையற்ற அனுகூலம் வழங்கப்படுறது. சரிதானே? அப்ப வேதனையற்ற அனுகூலம் வழங்கப்படும். ஆனால் இவருக்கு மட்டும் கொஞ்சம் மேலதிக விடயம் சொல்லி இருக்குது.
அவருக்கு வேதனத்துல கணிசமான அளவு குறைவு ஏற்பட்டால் சரிதானே. இப்ப இந்த வேதனையற்ற அனுகூலம் வழங்கியக்குள்ள கூட வேதனையற்ற அனுகூலம்ன்றது அவர் எடுத்த சம்பளத்தை அப்படியே வழங்குறது இல்லை, அதை கணிப்பிடுறதுக்கு முறை இருக்குது. அப்ப அப்படி கணிப்பிட்டு வேதனையற்ற அனுகூலம் வழங்கலாம் இவருக்கு. ஆனால் அவருக்கு வேதனையற்ற அனுகூலம் வழங்கியக்குள்ள அவர் முதலெடுத்த சம்பளத்தை விட பெருமளவுக்கு கணிசமான ஒரு குறைவு வருது என்றால், அப்படியான சந்தர்ப்பத்துல குறைவு வந்தால் இது யாருக்கு கடமையின் போது விபத்து அல்லது கடமையின் தன்மை. அப்ப கடமை காரணமா தானே அப்ப அவரு கூடுதல் சலுகை காட்டணும் தானே, தனிப்பட்ட வருத்தத்தை விட. அங்க வேதனையற்ற அனுகூலம் வழங்கலாம்னு சொன்னாங்க, அங்க மாற்றுப்படி வழங்கிக்கலாம். அதெல்லாம் ரெண்டா பிரிச்சு சொல்லிருக்கு மாற்றுப்படி. அப்ப விபத்து கடமையின் போதான விபத்து அல்லது கடமையின் தன்மை காரணமாகத்தான் அவருக்கு கடமையாற்ற இயலாம போய் மாற்றுப்பணி வழங்கப்பட்டால் வேதனையற்ற அனுகூலம் வழங்கலாம். வேதனையற்ற அனுகூலம் வழங்கிகளை கூட அவருக்கு கணிசமான அளவு முதலெடுத்த சம்பளத்தை விட குறையுமாக இருந்தால் சம்பள மீளாய்வாக கருதி, சம்பள மீளாய்வு எப்படி செய்யறதுன்றது நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்ப சம்பள மீளாய்வா கருதி வேதனத்தை நிர்ணயிக்கிறதுக்கு தாபன படிப்பாளருக்கு விண்ணப்பிக்கலாம். அப்ப யாருக்கு விண்ணப்பிக்கலாம்? இவருக்கு மட்டும். இரண்டால் கடமையின் போது விபத்து சரிதானே, அதுக்கு தாபன படிப்பாளருக்கு விண்ணப்பிக்கலாம். ஆனால் அப்படி சம்பள மீளாய்வாக கருதி வழங்கியங்களையும் கூட எந்த பதவியில மாற்று பணி வழங்கப்படுதோ அதுண்ட உச்ச அளவை விட கூடின சம்பளம் வழங்கக்கூடாது. உச்ச அளவுக்குள்ள மட்டுப்படுத்த வேண்டும் வழங்கியங்கள்ல சரிதானே என்றது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கடமையின் போது விபத்து அல்லது பணியின் தன்மை காரணமாக இயலாம போன ஒரு ஆளுக்கு வேதனையற்ற அனுகூலம் வழங்கலாம் என்றது சரி. அது வேதனையற்ற அனுகூலம் வழங்குற சந்தர்ப்பத்துக்குள்ள குறைச்சிக் கொள்ளுங்க. ஆனால் அது குறைவு ஏற்படுமா இருந்தால் அப்ப தாபன பணிப்பாளர்கிட்ட அனுமதி பெற வேணும் சரிதானே. அனுமதிக்காக விண்ணப்பிக்கலாம், அப்ப அவற்றை அனுமதியோட கொடுக்கலாம். ஆனால் அந்த அவர் நியமிக்கப்படுற பதவியின் உச்ச சம்பளத்தை விட கூட போகலாது. அப்ப சம்பள மீளாய்வா கருதி செய்யலையும் அது சில நேரம் குறைஞ்ச பதவியா இருக்கலாம், ஏனென்றால் இலகுபடி தானே அவருக்கு வழங்க போறோம். அப்ப ஆனபடியால் உச்சத்தை விட தாண்டி போகக்கூடாது. இந்த ரெண்டு நிபந்தனை இருக்கு, இதுக்கு மட்டும். அடுத்த பாத்தீங்கன்னா முன்னாள் படை சேவையாளர்களுக்கு வழங்கப்படும் சலுகையின் கீழே அரசு அல்லது கூட்டுத்தாபன சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்படும் உத்தியோகத்தர்களுக்கு உங்களுக்கு தெரியும். முன்னாள் படை சேவையாளர்களுக்கு நாங்கள் அரசு சேவான குழுவின் நடைமுறை விதிகள்ல பார்க்கிறோம். அவர்களுக்கு சில சலுகைகள் வழங்கப்படுது. கல்வி தகமையில கல்வி தகமையில வயதுல அடுத்தது முன் அனுபவத்துல அதாவது தொழிற்தேர்ச்சியில தொழில் தகமையில அவர்களுக்கு சில சலுகைகள் வழங்கப்படுது. அப்ப அந்த சலுகையின் அடிப்படையில அவர்கள் அரசு சேவைக்கு நியமிக்கப்படுகிற அப்படியானவர்களுக்கு வேதனையற்ற அனுகூலம் வழங்கப்படலாம் சரிதானே. முன்னாள் படச்சேவையாளர்கள் திருப்பி வேறொரு அரசு சேவைக்கு நியமிக்கப்படுகிற அவர்கள் அங்கிருந்து ஓய்வு பெற்ற பிறகு அவர்கள் நியமிக்கப்படுகிற அவர்களுக்கு மாற்று அவர்களுக்கு வேறொரு பணி உண்டு அவர்களுக்கு கிடைக்கல, நியமனம் கிடைக்கல, வேதனையற்ற அனுகூலம் வழங்கப்படலாம். இது 4வது சந்தர்ப்பம். இது முன்னாள் படச்சேவையாளருக்கு சரிதானே. அப்ப இந்த 4 சந்தர்ப்பங்கள் சொல்லி இருக்குது, வேதனையற்ற அனுகூலம் வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதுல சொல்லி இருக்குது. அதுக்கு பின்னுக்கு பிறகு வரத ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப வேதனையற்ற அனுகூலம் வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிரந்தரமாக அல்லது தற்காலிகமாக அரசின் கீழ் முன்னர் சேவை காலம் உடைய ஒரு அலுவலர் அப்ப வேதனையற்ற அனுகூலம் என்னன்னு சொல்றோம். அரசின் கீழ் புதிய நியமனம் ஒன்றை பெற்றுக்கொள்ளும் போது பின்வருமாறு வேதனையற்ற அனுகூலத்தை பெற்றுக்கொள்ள முடியும் சரிதானே. அப்ப வேதனையற்ற அனுகூலத்தை அப்படி ஒரு புதிய நியமனம் ஒன்றை பெற்றுக்கொள்றால் இது யாரு நிரந்தர அல்ல தற்காலிகமாக இருக்கிற ஒரு ஆள். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன உதாரணம் மாதிரி சரிதானே. இது ஏற்கனவே சொன்ன உதாரணம் மாதிரி நாங்க பார்க்கிறோம். அப்ப ஒரு பதவியில இருந்து அப்ப முகாமத்துவ உத்தியோகத்துல இருந்து கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தரா போறேன். இந்த உதாரணத்தை சும்மா ஞாபகம் வச்சிருங்க சரி. அதுல எல்லாம் குறிச்சு கொண்டீங்கன்னா நல்ல ஞாபகத்துல நிற்கும். தெரியல சில நேரம் சில பேர்ட்ட வீடியோ ஒன் பண்ணைக்குள்ள பார்த்தா நல்ல ரிலாக்ஸா இருந்து போட்டு இருக்கிற மாதிரி தான் கிடக்கலையும் ஒன்றும் குறிக்கிற மாதிரி தெரியல. நல்ல வந்த உடனே இல்லாட்டி புறகண்டு வச்சிங்கன்னா எல்லாம் தேங்க. இப்பயே நான் பார்த்தேன் இப்ப நேற்று புதுசாக நஞ்சாக்களுக்கு இந்த பழைய இதுகள் எல்லாம் அனுப்பைகள் பார்த்தா ஏராளமா வந்துட்டு. அப்போ உலகத்தை வச்சு என்ன செய்ய போறீங்களான்னு உங்களை நினைச்சிருக்கா பரிதாபப்பட்டேன் சரியா. ரைட் அவ்வளவு டியூட்டுகள் அனுப்ப வேண்டி இருக்குது. ஏராளமான டியூட்டுகள் உங்களுக்கு தயாரிச்சு தந்திருக்குது என்றதான் நானும் பார்த்தேன். நானும் இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன். அப்ப இஞ்ச வேதனையற்ற அனுகூலத்தை பெற்றுக்கொள்றதா இருந்தால் அதாவது ஒரு நியமனத்தில் இருக்கிறவரால் இன்னொரு நியமனத்துக்கு போய்க்கலாம். அப்ப முறையா விடுவிக்கப்பட்டு போகணும் அதெல்லாம் தெரியுமோ.
அப்ப நான் சொன்ன உதாரணத்தை பாருங்க, ஒரு முகமது உத்தியோகத்தரா கடமையாற்றி கொண்டிருக்கிறார். அவர் பரீட்சை ஒன்று எடுத்து கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தரா தெரிவு செய்யப்பட்டுட்டார். அப்ப அங்க போறாரு அந்த பதவிக்கு. ஆனால் இங்க வந்து அப்ப அவருக்கு வேதனையற்ற அனுகூலம் கொடுக்கலாமா கொடுக்கலாதா, என்ன நிபந்தனைகள் என்றதுதான் இதுல பார்க்கிறோம். அப்ப வேதனையற்ற அனுகூலம் பின்வரும் சேவை காலங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது. அப்ப முதல் எங்களுக்கு தெரியணும் எந்த சேவை காலத்துக்கு வேதனையற்ற அனுகூலம் வழங்குறது இல்லைன்னு. சரிதானே? எந்த சேவை காலத்துக்கு வேதனையற்ற அனுகூலம் வழங்கப்படுவதில்லை என்றதை பாருங்க. ஒன்று. அப்ப இது தனி ஒரு வினாவாக வார விடயம். நியமனம் பெறும் புதிய பதவிக்கான தகமையை பெற்றுக் கொள்வதற்காக ஆற்றப்பட்ட முன்னைய சேவை. அப்ப ஒரு புதிய பதவியை அந்த பதவியில இவ்வளவு காலம் இருந்தால்தான் இந்த பதவியை வர்றதுக்கு தகமை இருக்கும் என்று தன்னால ஓப்பனா வருது இல்லை. அந்த பதவியில இவ்வளவு காலம் கடமையாற்றினால்தான் இந்த பதவிக்கு இவ்வளவு வர்றதுக்கு தகமை இருக்குது என்று சொல்லி அந்த தகமையை பெற்றுக்கொள்றதுக்காக ஏதேனும் முன்னைய சேவை காலம் இருந்து அதுக்கப்புறம் இந்த பதவிக்கு வர என்றால் அதுதான் நிபந்தனை. அப்ப அப்படியான சேவை காலத்தை அந்த தகமையை பெற்றுக்கொள்றதுக்காக முன்னராட்டிய பதவியின் சேவை காலத்தை வேதனையற்ற அனுகூலத்துக்காக எடுத்துக்கொள்ள இயலாது. சரிதானே? அப்ப எந்தெந்த காலத்தை எடுக்க இயலாது என்றால் இதுல சொல்லாத காலத்தை தான் வேதனையற்ற அனுகூலத்துக்கு எடுக்கலாம். எவ்வளவு காலம் அவருக்கு வேதனையற்ற அனுகூலம் கொடுக்கலாம் என்றது தீர்மானிச்ச பிறகுதான் வேதனையற்ற அனுகூலம் கொடுக்கிறது. அப்ப இது ஒன்று. அப்ப தகமையை பெற்றுக்கொள்றதுக்கான முன்னைய சேவை காலம். இரண்டாவது, வினத்திறமையின்மைக்காக ஓய்வு பெறச் செய்தல் அல்லது பதவி விலகல் அல்லது தகுதியான் கால நியமனம் முடிவுறுதல் அல்லது பதவியை விட்டு நீங்குதல், பதவி நீக்கம், திருப்தியற்ற வேலை அல்லது நடத்தை காரணமாக சேவை முடிவுறுத்தப்படுதல். அதாவது அவருடைய தவறு காரணமாக அவற்றை முன்னைய சேவை முடிவுறுத்தப்பட்டிருந்தால் அதுக்கு முன்னைய காலம், அல்லது அவர் பதவி விலகி இருந்தால். ஏன்னா எங்களுக்கு பதவி விலகல் தெரியும், பதவி விலகிலே அவருக்கு எழுத்து மூலம் கொடுக்கிறோம். திருப்பி நீங்கள் ஒரு அரசு சேவையில நியமனத்தை பெற்றுக்கொண்டாலும் கூட முன்னைய சேவை காலத்துக்குரிய எந்த நலனும் கிடைக்காதுன்னு சொல்லி அதனுடைய அவருக்கு வேதனையற்ற அனுகூலம் கொடுக்கல. அவர் பதவி விலகிட்டு போயிருந்தார். மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அவருடைய தவறு காரணமாக அவர் அந்த பதவியிலிருந்து விலக்கப்பட்டிருக்குது. அப்ப வினத்திறமையின்மைக்காக ஓய்வு பெற செய்யப்பட்டிருக்கு. அப்ப முந்தைய வினத்திறன் இல்லை என்று ஓய்வு பெற செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் அந்த காலத்தை கொண்டு வந்து இங்க வேதனையற்ற அனுகூலத்துக்கு எடுக்கலாது. பதவி விலகுறது அது சொல்லிட்டேன். தகுதியான் கால நியமனத்தை முடிவுறுத்துறது அது தவறு காரணமாக தானே முடிவுறுத்தப்படும். பதவியை விட்டு நீங்கிறது அதாவது பிஓபி, சரி, அதுதான் இது சொல்லப்படுது. அடுத்தது பதவி நீக்கம், டெர்மினேஷன். அடுத்தது திருப்தியற்ற வேலை வரவு காரணமாக நடத்தை காரணமாக முடிவுறுத்தப்பட்ட அது தற்காலிக நியமனமோ என்னவோ அப்படி முடிவுறுத்தப்பட்டிருந்தால், அதாவது அவருடைய தவறு காரணமாக முன்னைய சேவை முடிவுறுத்தப்பட்டிருந்தால் அந்த அப்படி முடிவுற்றதுக்கு முன்னைய சேவை காலங்கள் நாங்கள் வேதனையற்ற அனுகூலத்துக்கு எடுக்க இயலாது. இது ரெண்டாவது. அப்ப அவ்வளவு கஷ்டமா இல்லை தானே, அப்படி பார்த்துக்கொள்ளுங்க. மூன்றாவது, திருப்தியற்றது என அறிவிக்கப்பட்ட சேவை காலம். அதாவது வேதனையேற்றம் ஏதேனும் ஒரு வகையில மறக்கப்பட்ட திருப்தியற்ற சேவை காலத்துக்கு வேதனையேற்றம் வழங்கப்பட்டிருக்காது தானே. அப்ப வேதனையேற்றம் ஏதேனும் ஒரு வகையில மறுக்கப்பட்ட காலம். இப்ப ஒரு வருஷத்துக்கு வேதனையேற்றம் நிறுத்தப்பட்டிருக்குது, அல்லது நிறுத்தப்பட்டிருக்கு, அல்லது குறைக்கப்பட்டிருக்கு, அல்லது பிற்போடப்பட்டிருக்கு. இது வேதனையேற்றம் மறுக்கப்படுற முறைகள். அதை நாங்கள் பார்க்க வேணும் வேதனையேற்றம் சம்பந்தமா. அப்ப ஏதேனும் ஒரு வகையில அவருக்கு வேதனையேற்றம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மறுக்கப்பட்டிருந்தால் அது திருப்தியற்றது என்று அறிவிக்கப்பட்ட காலம். எனவே அந்த காலத்தை நாங்கள் ஒரு நாளும் வேதனையற்ற அனுகூலத்துக்கு எடுக்கலாது. அப்ப ஒரு வருஷத்துக்கு வேதனையேற்றம் நிறுத்தப்பட்டிருக்கனால அந்த ஒரு வருஷத்தை நாங்கள் எடுக்கலாது. அதுக்கு முன்னுக்கு வேதனையேற்றம் கொடுத்த காலம் பொருத்தமண்டா எடுக்கலாம், வேற தடைகள் இல்லாட்டி அந்த காலம். அதுக்கு பின்னுக்குள்ளதையும் எடுக்கலாம். ஆனால் வேதனையேற்றம் மறுக்கப்பட்ட காலம், அந்த காலம் வேதனையற்ற அனுகூலத்துக்கு கருத்தில் எடுக்கப்பட மாட்டாது. அடுத்தது நாலாவது, ஒரு சேவை காலத்தை தொடர்ந்து வரும் இடைவெளியை விட குறுகிய சேவை காலம். இப்ப முகாமத்துவ சேவை உத்தியோகத்தரா இருந்து இருக்கைக்குள்ளேயே இந்த பதவிக்கு தெரிவு செய்யப்பட்டு அவர் போன பிரச்சனை இல்லை, தொடர்ந்து அப்படித்தான் எங்களுக்கு அந்த இதுல எல்லாம் வரும். இங்க என்ன சொல்லப்படுது என்றால் ஒரு சேவை முடிவுறுத்தப்பட்டு, சரிதானே, இப்ப அரசுக்கு முதல் சொன்ன காரணங்களால் என்றால் முன்னைய சேவை காலமே வராது, அவற்றை தவறு காரணமாண்டா. ஆனால் வேறு ஏதேனும் காரணத்தால முடிவுறுத்தப்பட்டு, சரிதானே, ஆனால் அதுக்கு பிறகு குறிப்பிட்ட காலம் அவர் சேவையில இல்லாம இருந்துட்டு அதுக்கு பிறகு ஒரு நியமனத்தை பெற்றுக்கொள்றாரு. அப்ப ரெண்டு சேவைக்கும் இடையில இடக்காலம் இருக்குது, அவர் அரசு சேவையில இல்லாத காலம். அப்ப அந்த இடக்காலத்தை விட முன்னைய சேவை காலம் குறைஞ்சதா இருந்தால் அது எடுக்கலாது. உதாரணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் அவர் நியமனத்தை பெற்றுக்கொள்றாரு என்றால் அப்ப இந்த ஒரு வருஷம் இடைவெளி இருக்குது. அப்ப முந்தி வந்து அவர் 9 மாதம் தான் வேலை செய்தவர் என்றார் சொன்னார்.
அந்த காலத்தை எடுக்கலாம். ஏன்னா தற்காலிகமா வேலை செய்த காலம் இது ஏற்ற அனுகூலத்துக்கு எடுக்கலாம்னு தான் சொல்லியிருக்கு. அதால அப்ப 9 மாதம் தான் வேலை செய்தவர் என்றால் இடக்காலம் 1 வருஷம் இருந்தால் எடுக்கலாம். அல்லது 4 வருஷம் வேலை செய்துட்டு போனவர் என்றால் அதுக்கு பிறகு 5 வருஷத்துக்கு பிறகுதான் திருப்பி ஒரு நியமனத்தை பெற்றுக்கொள்றார் என்றால் இந்த இடக்காலத்தை விட முன்னைய சேவை காலம் குறைவு என்றால் எடுக்கலாது. அப்ப இந்த இடக்காலத்தை விட முன்னைய சேவை காலம் கூடுதலா இருந்தா தான் எடுக்கலாம். அப்ப ஒரு சேவை காலத்தை தொடர்ந்து வரும் இடைவெளியை விட குறுகிய சேவை காலம், அதை விட குறுகியதாக முன்னைய சேவை காலம் இருந்தால் அது வேதனையற்ற அனுகூலத்துக்கு எடுக்கலாது. அப்ப அதை விட கூடவே இருக்கணும். இடைவெளியை விட முன்னர் சேவையாட்டின காலம் கூடவே இருக்கணும். விளங்க நினைக்கிறேன். அடுத்தது 6 மாதங்களுக்கு குறைந்த சேவை காலம். இப்போ ஒரு 5 மாதம் தான் அவர் வேலை செய்திருக்கிறார், அந்த காலத்தை ஒரு நாளும் நாங்கள் எடுக்கலாது. 6 மாதத்துக்கு கூட என்றதான் எடுக்கலாம். அப்ப 6 மாதத்தை விட குறைஞ்ச சேவை காலத்தை வேதனையற்ற அனுகூலத்துக்கு எடுக்கலாது. இது நேரடியா எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள். இந்த வேதனையற்ற அனுகூலத்துக்கு கருத்துல கொள்ளப்படாத காலங்கள். அடுத்தது நியமனம் பெறும் புதிய பதவியை விட தாழ்ந்த பதவியில சேவை காலம். சரியா? நியமனம் பெற புதிய பதவியை விட தாழ்ந்த பதவியில சேவை காலம். அப்ப பதவிகளை நாங்கள் ஒப்பிடலாம். அப்ப எங்களுக்கு தெரியும் முகாமத்துவ சேவை உத்தியோகத்தர்ன்றது, நான் சொன்ன உதாரணத்தை இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா முகாமத்துவ சேவை உத்தியோகத்தர்ன்றதை விட ஏன்னா இது MN2க்குரிய பதவி, கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர்ன்றது உயர்ந்த பதவி, MN5க்குரிய பதவி. அப்ப MN5க்கு அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அப்ப முன்னைய இந்த தெரிவு செய்யப்பட்ட புதிய பதவியை விட குறைந்ததா கூடன்னு பார்க்கணும். அப்ப உண்மையா முகாமத்துவ சேவை உத்தியோகத்தர் பதவி என்றது குறைந்த பதவி. அப்ப குறைந்த பதவியில அவர் இருந்த சேவை காலம் வேதனையற்ற அனுகூலத்துக்காக எடுக்க இயலாது. இது பொதுவா பார்த்தா சரியா? இடையீடு இருந்தால் ரெண்டு வைங்களன் பின்னுக்கு நாங்க பார்க்க தெரியும். இப்ப இவருக்கு நான் சொன்ன உதாரணத்துக்கு கொடுக்கலாமா இல்லையான்றதை நாங்க பார்ப்போம். இப்ப இந்த இதுல சொல்றதின்படி அதான் அந்த உயர்ந்த பதவி தாழ்ந்த பதவி. அப்ப இப்ப ஒரு உயர்ந்த பதவியில நியமிக்கப்படுறார், முந்தி அதை விட குறைஞ்ச பதவியிலான அவருக்கு சேவை காலம் இருக்கின்றால் அந்த காலத்தை நாங்க எடுக்கலாது. ரைட்டா? அடுத்தது புதிய நியமனத்தின் வேதன அளவு திட்டத்தின் ஆரம்பத்தை விட குறைந்த வேதனம் பெற்ற சேவை காலம். அப்ப புதிய பதவிக்கு இப்ப MN5 பேசிக் இருக்குத்தானே, ஆரம்பம் தொடக்கம், அந்த தொடக்கத்தை விட இனிஷியல். அப்ப அந்த தொடக்கத்தை விட இவர் குறைவாக சம்பளம் எடுத்த எந்த பதவியில இருந்தாலும் சம்பளம் குறைவா எடுத்திருந்தாருனால் அந்த கால பகுதியில வேதனையற்றத்தை சேர்க்கலாம், வேதனையற்ற அனுகூலத்துக்கு. தானே? அப்ப இதுகளையும் நீங்க குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. வேதனையற்ற அனுகூலத்துக்கு கருத்துல கொள்ளப்படாத காலப்பகுதிகள். அப்ப வேதனையற்றம் அனுகூலம் வழங்குற சந்தர்ப்பங்கள் ஏற்கனவே 4 பார்த்தாங்க. அதை விட ஒன்று ஒரு பதவியிலிருந்து இன்னொரு பதவிக்கு போறது, அது 5வது பற்றி தான் இப்ப நாங்க பாக்குறோம். அப்ப இந்த காலங்கள் வேதனையற்ற அனுகூலத்துக்கு கருத்தில் எடுக்கப்பட மாட்டாது. அப்ப அந்த காலத்தை விட்டுட்டு ஒருவர் அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், ஒருவர் நியமிக்கப்படும் புதிய பதவியை விட உயர்ந்த அல்லது அதனோட ஒப்பிடத்தக்க பதவியில அவரது முன்னைய சேவை காலத்துக்கு மட்டும்தான் வேதனையற்ற அனுகூலம் வழங்கப்படலாம். அப்ப ஒருவர் இப்ப நியமிக்கப்படுற பதவியை விட ஒன்றில் உயர்ந்த பதவியில முன்னுக்கு இருந்திருக்கணும், அல்லதுக்கு அதுக்கு சமனான ஒரு பதவியில இருந்திருக்க வேணும். அவர் SSOவாக இருந்திருந்தார் என்றால் முந்தி சமனான பதவி, பிரச்சனை இல்லை. அல்லது நிர்வாக உத்தியோகத்தராக இருந்திருந்தார் என்றால் உயர்ந்த பதவி, பிரச்சனை இல்லை. சரியா? இதெல்லாம் உதாரணத்துக்கு தான் சொல்றேன், பிராக்டிக்கலா பொருந்தாது விளங்குறதுக்காக. சரி, அப்ப நிர்வாக உத்தியோகத்தராக இருந்து அவர் ஏதோ ரைட் அப்ப கொடுக்கலாம். அப்படி நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தாலே MN7ல இருந்து MN5க்கு போறார். அப்ப முன்னைய சேவை காலம் உயர்ந்தது ஆனபடியால் எடுக்கலாம், அல்லது சமமட்ட பதவி என்றால் எடுக்கலாம், மற்றபடி குறைந்ததை எடுக்க இயலாது. அதுதான் திருப்பி இதுல வலியுறுத்தி இருக்குது. ஆனால் சேவையில் எவ்வித இடையீடுமின்றி புதிய சேவைக்கு செல்லும் போது ரைட் தானே? அப்ப நான் சொன்ன உதாரணத்துல பாருங்க, MSOவா இருந்து RDOவா போறார். RDOக்கு எக்ஸாம் எழுதி எல்லாம் பாஸ் பண்ணோன்னா இங்க இருந்து முறையா விடுவிக்கப்பட்டு அப்படியாக்க போறார். அப்ப இந்த விதமான இடையீடும் இல்லை, தொடர்ந்து அப்படியே இங்க வரைக்கும் வேலை செய்துட்டு அதுக்கு பிறகு அங்க போய் கடமையை பொறுப்பெடுக்கிறார். அப்ப இடமுறிவு இல்லை, இடக்காலம் இல்லை. அப்ப சேவையில எந்த விதமான இடையீடும் இல்லாம புதிய சேவைக்கு போனால் முன்னைய வேதன அளவு புதிய பதவியின் வேதன அளவை விட உயர்ந்ததாக அல்லது ஒப்பிடத்தக்கதாக இல்லாட்டியும் கூட என்றால், குறைந்ததாக இருந்தாலும் கூட என்றால், MN2ல இருந்தாலும் கூட நான் சொன்ன உதாரணத்துல. அப்ப எப்ப அவர் தொடர்ந்தே போவார இருந்தால், எதை முறிவில்லாம போவார இருந்தால் சரிதானே? அப்ப குறைந்ததா இருந்தாலும் கூட
புதிய பதவியின் தொடக்கத்தை விட உயர்ந்த நிலையான வேதனத்தோட அல்லது வேதன படிநிலையில. அப்ப புதிய பதவியின் தொடக்கத்தை விட அப்ப MN5 தொடக்கத்தை விட அது MN2 இருந்தாலும் கூட அவர் இப்ப 2க்கு வந்து இன்கிரிமெண்ட் எல்லாம் எடுத்து இந்த தொடக்கத்தை விட கூடின சம்பளம் எடுத்து கொண்டு அப்பதானே உண்மையா அங்க குறையும். அப்பதானே வேதனையற்ற அனுகூலம். அதானே நம்ம தொடக்கத்திலேயே சொன்னேன். அப்ப அங்கத்தைய தொடக்க சம்பளத்தை விட அவர் இப்ப கூட சம்பளம் எடுத்து கொண்டிருக்கிறார். என்னடா இங்கே எல்லாம் அவர் 2க்கு வந்து இன்கிரிமெண்ட் எல்லாம் எடுத்து அங்கத்தைய பேசிக்க விட கூட. அப்ப எவ்வளவு காலம் அந்த தொடக்க சம்பளத்தை விட கூடின சம்பளத்தை இங்க எடுத்தாரோ சரிதானே. அப்ப உயர்ந்த அப்ப கூடுதலான வேதனை படிநிலையில கடமையாற்றின காலங்களுக்கு வேதனையற்ற அனுகூலம் வழங்கலாம். சரிதானே. அப்ப அவர் சில நேரம் அவருக்கு 15 வருஷம் சர்வீஸ் இருக்கலாம். ஆனா MN5 பேசிக்கோட பாக்கல சரியா 15 வருஷம் சர்வீஸ் இருக்கலாம். ஆனா அவர் 15 வருஷம் சர்வீஸுக்கு பிறகுதான் இந்த MN5க்கு போறார். அப்ப MN5 பேசிக்கோட பாக்கல அவர் 8வது ஸ்டெப் தான் இதுல பேசிக்கா இருக்குது. எல்லாம் சும்மா தான் சொல்றேன். 8வது ஸ்டெப் தான் அவற்றை MN2 8வது ஸ்டெப் தான் இதுல பேசிக்கா இருக்குன்னு வைங்களேன். அப்ப 8 வருஷம் சேவை கிடைக்கலாது. 7 இன்கிரிமெண்ட் போடும் வரைக்கும் உள்ளது கிடைக்கலாது. அதுக்கு பிறகெல்லாம் இந்த தொடக்கத்தை விட கூடின சம்பளம் தானே எடுத்திருக்கிறார். எனவே அந்த காலம் அப்ப 8 வருஷத்தை விட்டு மிச்சம் 7 வருஷ காலத்தை வேதனையற்ற அனுகூலத்துக்காக எடுக்கலாம். அதான் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப யாருக்கு குறைந்த சேவையை எடுக்கலாம் என்றால் ஒரே ஒரு நபருக்கு தான் எந்த விதமான இடையீடும் இல்லாமல் புதிய பதவிக்கு போனார். சரிதானே. மற்றபடி ஏற்கனவே நாங்க வேதனையேற்றம் வழங்க முடியாத காலத்துக்கு பார்த்தோம் குறைந்த பதவியில சேவையான காலம் அல்லது அந்த சம்பளத்தோட குறைஞ்சதா அவர் சம்பளம் பெற்றுக் கொண்டிருந்த காலம் எல்லாம் எடுக்கலாதுண்டு. ஆனால் இடையீடு இல்லாம போனா மட்டும் இந்த சலுகை வழங்கப்படும். அப்ப இப்ப MN2ல இருந்து MN5க்கு போனவர் எவ்வளவு காலத்துக்கு MN5 இனிஷியலை விட கூடுதலான சம்பளம் எடுத்தாரோ அவ்வளவு காலம் அவருக்கு வேதனையற்ற அனுகூலம் வழங்குறதுக்கு கருத்துல கொள்ள முடியும். சரிதானே. அப்ப வேதனையற்ற அனுகூலத்துக்கு கருத்துல கொள்ள முடியாத காலம் என்று தெரிஞ்சா மிச்சம் எல்லாம் கொள்ளலாம். இடையீடு இல்லாம போனால் குறைந்த சேவை கால குறைந்த பதவியில கடமையான காலத்தையும் எடுக்கலாம். தொடக்க சம்பளத்தை விட கூடுதலாக சம்பளம் எடுத்த காலப்பகுதியை மட்டும். அப்ப இது நடைமுறையில பேர் போராக்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அப்ப பொதுவாக உயர்ந்த பதவி என்று சொல்லப்படுறது ஒரே அளவான அல்லது கூடிய தொடக்க வேதனத்தையும் வேதனையற்ற பெறுமதியையும் சரி. அப்போ ஒன்றில் ஒரே அளவான தொடக்கம் இருக்கணும் அல்லது கூடிய தொடக்கம் இருக்கணும் அல்லது ஒரே அளவான வேதனை ஏற்ற பெறுமதி இருக்கணும். 2 பதவி ஒப்படைக்கல. அல்லது கூடிய வேதனையற்ற பெறுமதியா இருக்கணும். இங்க 250 ரூபாய் 260 ரூபாய் இருந்தா கூடிய வேதனையற்ற பெறுமதி இருந்ததுனால அது உயர்ந்த பதவி. ஆனா ரெண்டும் சமனா இருந்தா உச்சம் கூடியதா இருக்கணும். சரிதானே. ஒரே அளவான அல்லது கூடிய தொடக்கத்தையும் ஒரே அளவான அல்லது கூடிய வேதனையற்ற பெறுமதியையும் கூடிய உச்சத்தையும் கொண்டிருந்தார். சரிதானே. அது உயர்ந்த பதவி. ஒப்பிடத்தக்க பதவி என்றது ஆக குறைஞ்சது ஒரே வேதனையற்ற பெறுமதியையும் ஒரே சமனான உச்ச வேதனத்தையும் கொண்டிருக்க வேணும். அது சமமட்ட பதவி என்று சொல்லுவோம். கீழில பதவி என்றது குறைந்த தொடக்க வேதனத்தையும் குறைந்த வேதனையற்ற பெறுமதியையும் குறைந்த உச்ச வேதனத்தையும் கொண்டிருக்க வேணும். சரிதானே. இதன் பதவிகளை நாங்கள் ஒப்பிடு செய்யலாம். அப்ப வேதனை சம்பள அளவு திட்ட கட்டமைப்பு பார்த்தோம் என்றால் எங்களுக்கு தெரியும். அப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப மற்ற எல்லாமே பார்க்க வேண்டிய வேற இல்லை எங்கட சம்பவங்களை கட்டமைப்பின் படி. ஆனால் சில நேரம் சம்பந்தம் இல்லாத சம்பள கட்டமைப்பு ஒரு ஆசிரியரையும் ஒரு பதவியையும் கொண்டு வந்து ஒப்படைக்கல நாங்க பார்த்தோம்னா மற்றபடி MN இருக்கல எப்படியும் MN பண்ண விட MN2 கூட தான் MN2 விட MN3 கூட தான் அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் வேற வேற சம்பளங்களை ஒப்படைக்கல. இப்ப டீச்சர்ஸ் சம்பளத்தை கொண்டு வந்து எங்களுடைய பதவியின் MN ஒன்றோட ஒப்படைக்கல அல்லது GS மேருக்கு இப்ப இருக்கிற சம்பளத்தை கொண்டு வந்து MN-ஓட ஒப்படைக்கல. அப்ப நாங்கள் அது ரெண்டு வேற வேற கோட். அப்ப வேற வேற குறியீடு என்றால் நாங்கள் இதை வச்சு கொண்டுதான் எது கூடின பதவி என்று இப்ப பார்க்க வேண்டியிருக்கு. சரிதானே. அப்ப எங்களுக்கு இந்த பதவி யார் கூட குறையன்னு பாக்குறதுக்கு இந்த தான் பாக்குறது சம்பளத்தின் தொடக்கம். எங்களை பொறுத்த வரைக்கும் தொடக்கம் கூட என்றாலே இன்கிரிமெண்ட் கூடவா தான் இருக்குது பொதுவா. 100% ஷோர் இல்லை அப்படி. அவ இதை வச்சுதான் பார்க்கணும். அப்ப நாங்க தொடக்கத்தை பார்க்கணும், வேதனையற்றத்தை பார்க்கணும், உச்சத்தை பார்க்கணும். சரியா. உச்சம் கூடவா இருந்தால் உயர்ந்த பதவி. அப்ப இது எது உயர்ந்த பதவி, எது ஒப்பிடத்தக்க பதவி, எது கீழ்நில பதவி என்றதுக்காக சொல்லப்பட்டிருக்குது. மேற்படி பதவி ஒப்பீட்டுக்காக வேதனையற்ற அனுகூலம் நாடப்படும் காலப்பகுதியில நடைமுறையில இருந்த சம்பள அளவு திட்டங்கள்லாம் பயன்படுத்தப்படும்.
அப்ப இப்ப சில நேரம் மாறும். இப்ப உதாரணத்துக்கு MN2ன்றது ஒரு முகாமத்துவ சேவை உத்தியோகத்தருக்கும் MN2 தான், GSக்கும் MN2 தான். அப்ப சமமான ஒரே சம்பளம் எடுத்து சமமட்ட பதவியில இருந்தார்கள். ஆனால் இப்ப சம்பள மீளாய்வுல தான் அவர்களுக்கு வேறொரு சம்பள குறியீட்டிலகம் கொடுத்திருக்குது. அப்ப இப்ப சில நேரம் அது கூடவா குறையவான்னு நாங்கள் இந்த முறையில ஒப்பிட்டு பார்க்கலாம். எது கூடின பதவி எது குறைஞ்ச பதவி என்றால் நாங்கள் சம்பளத்தை ஒப்பிட்டு பார்க்கணும். நான் ஒப்பிட்டு பார்க்கல, நம்முடைய அதுக்கு பதில் சொல்லல. நீங்க என்னென்ன ஒப்பிட்டு பார்க்கறேன்னு எங்களுக்கு தெரியுது தானே. அப்ப நாங்கள் அந்த சம்பள அளவு திட்டத்தையும் எடுத்து வச்சுக்கொண்டு MN2வையும் எடுத்து வச்சுக்கொண்டு இது கூடினது குறைஞ்சன்னு பார்க்கலாம். சும்மா ஒரு கற்பனைக்கு உதாரணத்துக்கு எனக்கு தெரியலையா, நான் பார்க்கலன்னுடைய உதாரணத்துக்கு இப்ப GS சம்பள அளவு திட்டம் கூடவா இருந்தால் கூடவா தான் இருக்கும். ஏனென்றால் MN2ல இருந்து அவர்கள் அதை கேட்டு பெற்றிருக்கிறார்கள் கூடவா தான் இருக்கும். அப்ப கூடவா இருந்தால் அப்ப இப்ப உதாரணத்துக்கு ஒரு முகாமத்துவ உதவியாளர் இன்னொரு 5 வருஷத்துக்கு பிறகு சொல்லுங்களேன் அவர் GS போறார் என்றால் அப்ப நாங்கள் இந்த ஒப்பிடத்தக்க பதவியா உயர்ந்த பதவியா குறைஞ்ச பதவியான்னு பார்க்கணும். அந்தந்த காலத்திலே இந்த சம்பளத்தை போகுது. அப்ப இப்ப இந்த 3/2025 சரி 10/2025 அப்ப 10/2025 நடைமுறைக்கு வர முதல், அதாவது இந்த 2025ஆம் ஆண்டு சம்பள மீளாய்வு நடைமுறைக்கு வர முதல் ரெண்டும் ஒப்பிடத்தக்க பதவி. அப்ப சில நேரம் இது நடைமுறைக்கு வந்த பிறகுதான் ஒன்று உயர்ந்த பதவி ஒன்று குறைந்த பதவி என்று நாங்கள் பார்க்கலாம். அப்ப அப்படி ஒரு பதவி குறைஞ்சதா, இப்ப நான் குறைஞ்ச பதவி எடுக்க இயலாது என்று பார்க்கிறேன்டால் அது குறைஞ்சதா கூடினதான்னு பார்க்கறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், அந்தந்த காலத்தை பார்க்கணும். இதே இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போனீங்க என்றால், இப்ப நான் நினைக்கிறேன் 2012-13 போனீங்க என்றால் கிராம அலுவலர்களுக்கு MN1 சம்பளம் வழங்கப்பட்டது. அப்ப அந்த நேரத்தில் அது குறைந்த பதவி. அப்ப அந்த நேரத்துல முகமது உத்தியோகத்தரா இருந்தால் அந்த பதவியை விட கூடின பதவியில கடமையாற்றினாலா கருத்தில் கொள்ளப்படுது. அதுக்கு பிறகு சமனான பதவியில கடமையாற்றினதா கருத்தில் கொள்ளப்படுது. இப்ப இதுக்கு பிறகு குறைந்த பதவியில கடமையாற்றினா கருத்தில் கொள்ளப்படுது. நிலைமை தானே உங்களுக்கு சரியா? ஏனென்றால் முதல் அவர்களுக்கு கிராம அலுவலர்களுக்கு MN1 6/2006 படி முகமது உத்தியோகத்தர்களுக்கு MN2 வழங்கப்பட்டது. பிறகுதான் ஆண்டு எனக்கு ஞாபகம் இல்லை, கிராம அலுவலர்களுக்கு MN2 வழங்கப்பட்டிருந்தது. இப்ப அவர்களுக்கு வேறொரு சம்பள MN இருந்து அது வேறொரு சம்பள கட்டமைப்புக்கு கொண்டு போகப்பட்டிருக்குது. அப்ப இப்ப என்னத்துக்காக சொல்றேன்னா, அந்தந்த காலத்துல அந்தந்த பதவிக்கு என்னென்ன சம்பளம் இருந்ததோ அதை வச்சு கொண்டுதான் இதை முடிவெடுக்கணும். இப்ப ஒரு காலத்துல உயர்ந்த பதவியா இருந்தது, ஒரு காலத்துல குறைந்த பதவியா வரலாம். அப்ப நாங்கள் குறைந்த பதவியை எடுக்கலாம்னால் அந்த நேரத்துல அது குறைந்த பதவியா இல்லையான்னு பார்த்துதான் முடிவுக்கு வரும் என்றுதான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அதை விளங்கிட்டீங்கன்னா சரி. அப்ப பதவியை ஒப்பீட்டுக்காக வேதனை ஏற்ற அனுகூலம் நாடப்படும் காலப்பகுதியில் எப்ப நாங்க வேதனை ஏற்றம் கொடுக்கறதுக்கு அவற்றை சேவை காலத்தை பார்க்கிறோமோ அந்த காலப்பகுதியில நடைமுறையில இருந்த சம்பள அளவு திட்டத்தின் படிதான் அது உயர்ந்த பதவியா குறைந்த பதவியாண்டு முடிவுக்கு வராது. இப்ப இருக்கிறதன்படி இல்லை. மேற்கூறியவாறு பதவி உயர்ந்ததா தாழ்ந்ததா அல்லது ஒப்பிடத்தக்கதாண்டு தீர்மானிக்கிறதுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அல்லது பிரச்சனைகள் இருந்தால் தாபன பணிப்பாளர் நாயகத்தின் முடிவுதான் அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் தான் தாவண நடவடிக்கை எல்லா ஆலோசனை சொல்றது. அப்ப அது பிரச்சனை இல்லை. அப்ப எங்களுக்கு வேதனையற்ற அனுகூலம்ன்றது எப்படி வழங்கப்படும் அதை பாத்தீங்கன்னா சரி. ரூரல் டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ் பதவி நிலை உத்தியோகத்தர் தொடர்பாக ஒரு சுற்று நிறுவனம் இருக்குது. சரிதானே? தாவண பணிப்பாளர் நாயகத்தால வெளியிடப்பட்டிருக்குது யார் பதவி நிலை உத்தியோகத்தர்கள் என்று சொல்லி. எங்களுக்கு இப்ப இந்த 2025ஆம் ஆண்டு சம்பள மீளாய்விலையும் சொல்லப்பட்டிருக்குது. இப்ப சொல்லப்பட்டிருக்குது 3ஆம் நிலை பதவிகளும் சிரேஷ்ட நில பதவிகளும் தான் பதவி நில தரம் என்று சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு முதல் ஒரு வரைவிலக்கணம் இருந்தது என்றால் 3ஆம் நில பதவிகளும் சிரேஷ்ட நில பதவிகளும் 2ஆம் நில தரத்துல மேற்பார்வை கடமை ஒப்படைக்கப்பட்ட பணிகளும் கடமைகளும் இருந்தது. அப்ப அந்த காலத்துல அப்படியே வரலாற்றின் படிவரைக்குள்ள அது ஒரு பதவி நில தர பதவியா தான் இருந்தது. இப்பயும் ஏற்பாடு இருக்குது, ஏற்கனவே பதவி நில தர பதவியா இருந்த ஒன்று தொடர்ந்து அப்படியே இருக்கும்னு சொல்லி. சரியா? அப்ப அப்படியானதுபடி அது ஒரு பதவி நில தர பதவி என்றுதான் கருதப்படும்.
அப்ப இனி நாங்க பார்ப்போம் அனுமதிக்கக்கூடிய முன்னைய சேவை காலங்களுக்கு. இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த காலத்துக்கு வேதனையற்ற அனுகூலத்தை இருக்கலாம். அப்ப அவருக்கு முதல் 15 வருஷ சேவை இருந்தாலும் கூட 15 வருஷமும் வேதனையற்ற அனுகூலத்துக்கு நாங்க கருத்தில் எடுக்க மாட்டோம். அப்ப நாங்க பார்ப்போம் என்னென்றால் ரைட் அவர் 15 வருஷம் என்றால் இப்ப 2010 இருந்து 2025 வரைக்கும் கடமையாற்றி இருக்கிறார் என்றால் 2016 இருந்து தான் வேதனையற்ற அனுகூலத்துக்கு நாங்க இந்த இந்த இதுல சொல்லப்பட்ட நிபந்தனைகள் படி பார்க்கல வருது. அப்ப வேதனையற்றத்தை நாங்க கருத்துல கொள்ற காலப்பகுதி 2016 இருந்து 2025 அதான் அனுமதிக்கக்கூடிய காலப்பகுதி. அப்ப அந்த காலப்பகுதியை வச்சுக்கொண்டுதான் வேதனையற்ற. அப்ப அனுமதிக்கக்கூடிய முன்னைய சேவை காலங்களுக்கு குறிப்பிட்ட அந்த காலங்களில் நடைமுறையில் இருந்த புதிய பதவியின் வேதன அளவு திட்டங்களின் வழியாக வேதனையற்ற அனுகூலம் வழங்கப்பட்டது. சொன்னது விளங்கிட்டா. இப்ப 2010 ஆண்டு ஒரு ஆள் முகாமத்துவ சேவை உத்தியோகத்தரா இருந்திருக்கிறார். 2025 ஆண்டு கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தரா போயிட்டார். சொல்றத குறிச்சு கொண்டுங்க சரியா? அப்ப 2010 ஆண்டு முகாமத்துவ சேவை உத்தியோகத்தரா இருந்தவர் 2025 ஆண்டு கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தரா போயிட்டார். கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தருடைய வேலைக்கு அதுக்கு போகல அதனுடைய தொடக்க சம்பளத்துக்கு சமனான சம்பளத்துக்கு அவர் வந்தது அல்லது அதை விட கூடின சம்பளத்துக்கு வந்தது 2016 ஆண்டு தான். 2010 ஆண்டுல இருந்து 2016 ஆண்டு அவர் அந்த சம்பளத்துக்கு வந்துட்டார். அப்ப நாங்க வேதனையற்ற அனுகூலத்துக்கு என்ன எடுக்கலாம்? இடையீடு இல்லாம போனபடியால் கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் பதவியினுடைய தொடக்க சம்பளத்தை விட கூடிய சம்பளத்தை எடுத்த காலப்பகுதி. அப்ப முதல் கால பகுதியை தான் முடிவெடுக்கணும். அப்ப 2016 ஆண்டுல இருந்து 2025 ஆண்டு வரைக்கும் இவருக்கு வேதனையற்ற அனுகூலம் கொடுக்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு வருவோம். வந்த பிறகு எதுல வேதனையற்ற அனுகூலம் கொடுக்க போறோம்? MN5ல தானே. அப்ப அதுதான் சொல்லப்படுது. அப்ப புதிய பதவியின் இனி MN5க்கு 2016 ஆண்டுல ஒரு ஸ்கேல் இருந்திருக்கும், 2025 ஆண்டு ஒரு ஸ்கேல் இருந்திருக்கும். சரிதானே? MN5 வழியா ஒன்றே மாதிரி நான் முதல் சொன்ன கிராம அலுவலரை யோசிங்களேன். அப்ப கிராம அலுவலரா போன ஒரு ஆளுக்கு வேதனையற்ற அனுகூலம் கொடுக்கலாம் என்றால் உதாரணத்துக்கு சரி அந்த உதாரணத்தை பாருங்க. கிராம அலுவலரா போன ஒரு ஆளுக்கு வேதனையற்ற அனுகூலத்தை கொடுக்கலாம் என்றால் அவருக்கு 2010 இருந்து 2015 வரைக்கும் வேதனையற்ற அனுகூலம் கொடுக்கலாம்னு வைங்களேன். 2010 இருந்து 2015 வரைக்கும் 2015 தான் கிராம அலுவலரா போயிருக்கிறார். அப்ப 2010 கிராம அலுவலருக்கு இருந்தது MN1. அப்ப MN1ல தான் அவருக்கு சம்பள ஏற்றங்களை கொடுத்து கொண்டு வரணும். அதுக்கு பிறகு MN2. சரிதானே? அப்படி சம்பளங்கள் மாறலாம். அப்ப அந்தந்த காலத்துல இந்த புதிய பதவிக்கு என்னென்ன சம்பள அளவு திட்டங்கள் இருந்ததோ அந்த சம்பள அளவு திட்டங்களின் ஊடாகத்தான் வேதனை ஏற்ற அனுகூலம் வழங்கப்பட வேணும். எங்களுக்கு தெரியும் இப்ப நாங்க படிநிலை அடிப்படையில மீளாய்வு செய்யறபடியால் எதுல செய்தாலும் ஒரே மாதிரி விளைவுதான் பெறும். ஏன்னா அந்த சம்பள அளவு திட்டத்துல கொடுத்து கொண்டு வந்துட்டு அப்புறம் அங்க 5வது ஸ்டெப் வந்தா சம்பளம் மாறைகளையும் 5வது ஸ்டெப்ல வைக்க போறோம். அப்ப ஆனால் தாவண விதிக்கோவையில சம்பளம் எப்படி மாத்தணும்னு சொல்லப்பட்ட முறைமை வேறுதானே, ரைட் தானே? அப்ப அப்படி சம்பளம் மாத்திருந்தா தான் இதுல மாற்றம் வரும். மற்றபடி நாங்கள் கோட்பாட்டு ரீதியாக வழங்கிக் கொள்ள வேணும் என்றால் அந்தந்த நேரம் இந்த புதிய பதவிக்கு என்னென்ன சம்பளங்கள் இருந்ததோ அப்ப அனுகூலம் வழங்கப்படுற காலத்துல புதிய பதவியின் அப்போதைய சம்பள திட்டத்துல இவர் அப்பயே அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்ட தொடக்கத்துல அதுக்கு பிறகு இவருக்கு சம்பளம் கொடுத்து கொண்டு வந்திருந்தால் எத்தனை இன்கிரிமெண்ட் கொடுத்திருப்போம், இப்ப என்ன நிலைக்கு அவர் வந்திருப்பார் என்றுதான் பாக்குறது. இவர் ஒன்றையும் கணக்கை யோசிக்காங்க. சரிதானே? அப்ப நான் முதல் சொன்ன உதாரணத்தின்படி 2016 ஆண்டுல இருந்து 2025 ஆண்டு அவர் RDO வந்துட்டார் என்றால் 2016 இருந்து தான் அவருக்கு வேதனையற்ற அனுகூலம் கொடுக்கறதுக்கு தகுதி என்றால் 2016 இவர் RDOவா நியமிக்கப்பட்டிருந்தால் எந்த சம்பள திட்டத்துல வந்திருப்பார்? தொடக்கத்துல வந்திருப்பார். அதுக்கு பிறகு அவருக்கு அப்ப இப்ப இன்கிரிமெண்ட் கிடைச்சிருக்கும். 2025 அப்ப 2016 கற்பனையில இவர் RDOவா நியமிக்கப்பட்டிருந்தால் இப்ப என்ன சம்பளம் எடுப்பார் என்று பார்த்து அந்த நிலையில வைக்கிறது தான் அந்த அப்படி பார்க்கறது தான் சரி. அந்த நிலையில வைக்கிறது இல்லை, அப்படி கணிச்சு கொள்றது. சரிதானே? அப்ப அதை விளங்கி கொண்டீங்கன்னா சரி. ஒன்றொண்டா விளங்கினா அதை மட்டும் தான் விளங்கும், அல்லது இது விளங்காதன்றதை விளங்கி கொண்டுட்டா சரி. சரிதானே? அப்ப 2016 அவர் அந்த தகமையை பெற்றிருக்கிறார். அதாவது இந்த தொடக்க சம்பளத்தை விட கூடின சம்பளத்துக்கு தண்ட சம்பளத்துல வந்திருக்கிறார். எனவே 2016 இருந்து 2025 வரைக்கும் அவருக்கு வேதனையற்ற அனுகூலம் வழங்கலாம். அப்ப 2016 அவர் இந்த MN5 தொடக்க சம்பளத்துல வைக்கப்பட்டிருந்தால் அதுக்கு பிறகு அவர் இன்கிரிமெண்ட் எடுத்து இப்ப என்ன படிநிலைக்கு வருவார் என்றதை கணிப்பீடு செய்ய வேணும். சரிதானே? அப்ப வேதனையற்ற அனுகூலம் கணிப்பீடு செய்யற முறை. அப்ப அப்படி கணிப்பீடு செய்ய வேணும்.
அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் இதுல சொல்லப்படுற இந்த தமிழோட விளக்கத்தை சொல்றேன். அப்ப நீங்க திருப்பி வாசி விளங்கிக் கொள்ளலாம், இல்லாட்டி விளங்காது. அப்ப அனுகூலம் வழங்கப்படுற காலத்துல புதிய பதவியின் அப்போதைய சம்பள அளவு திட்டத்துல அவரை தொடக்கத்துல வச்சு சும்மா ஒரு மேலதிக பாருங்களேன். அப்படி சம்பளம் வழங்கி இருந்தால் பெற்றிருக்கக்கூடிய வேதனம் எவ்வளவு என்பதை கணித்துக் கொள்ள வேண்டும். அப்ப 2016லயே அவரை ஆர்டிஓவா நியமிச்சு தொடக்கத்துல வச்சிருந்தால், அவர் அதுக்கு பிறகு சம்பள ஏற்றம் எல்லாம் பெற்றிருந்தால், சம்பள மாற்றங்கள் எல்லாம் நடந்திருந்தால், இப்ப 2025ல என்ன சம்பளம் எடுப்பார் என்றதை கருத்துல கொள்ள வேணும். இது அல்ல வேதனையிட்ட அனுகூலம். இதுக்கு இன்னும் ஸ்டெப் இருக்குது. முதல் அதை கணிச்சு கொள்ள வேணும். அதான் இதுல சொல்லியிருக்கு. இதுல சொன்னதுன்னு தமிழ்ல நான் என்னத்துக்காக விளங்கப்படுறதா திருப்பி வாசிக்க உங்களுக்கு விளங்கும். சரிதானே? அப்ப புதிய பதவியின் அப்போதைய சம்பள அளவு திட்டத்துல சம்பளம் வழங்கி இருந்தால் பெற்றிருக்கக்கூடிய வேதனம் எவ்வளவு என்பதை கணித்துக் கொள்ள வேணும். அப்ப அதை கணித்து தான் கொள்ள வேணும். அதுக்கு பிறகு குறித்த வேதன அளவு திட்டம் குறித்த காலப்பகுதியில திருத்தப்பட்டிருந்தால் வேதனம் அனுமதிக்கப்பட்ட முறையில் திருத்திய வேதனத்துக்கு மாற்றப்பட வேணும். வேதனம் மாற்றம் இல்லாமல் இருந்தது. என்ன 2016லயே இவருக்கு எப்பயுமே கிடைச்ச ஒரு ஆளுக்கு அதுக்கிடையில ஒரு வேதனை சம்பள அளவு திட்டம் மாத்தினா எல்லாம் மாத்திக்கொண்டு தானே வரும். எல்லாத்தையுமே மாத்தி கொண்டு வந்து 2025 கொண்டு வர வேணும். அப்ப உண்மையாவே 2016ல ஆர்டிஓவா கிடைச்ச ஒரு ஆள் இப்ப எவ்வளவு சம்பளம் எடுக்கிறாருன்றதை பார்க்க வேணும். அதைத்தான் கற்பனையில செய்து பார்க்கிறோம். சரிதானே? அப்ப வேதன மாற்றங்கள் இருந்தால் அதெல்லாம் மாற்ற வேணும். இப்படி நாங்க தீர்மானிச்சு கொள்றது ஈட்டிய வேதனம் என்று சொல்லப்படும். இது இல்ல கொடுக்கிற வேதனம். சரிதானே? ஈட்டிய வேதனம் என்று சொல்லப்படும். அப்ப இப்ப அது ஈட்டிய வேதனத்தை என்ன எடுக்கிறோம்ன்றது சரிதானே? அப்ப இவருக்கு இப்ப எவ்வளவு காலம், இப்ப இருந்து இப்ப வரைக்கும் வேதனையற்ற அனுகூலத்துக்கு எவ்வளவு காலம் கணக்கில் எடுக்கலாம் என்று பார்க்கிறது. அந்த கணக்கில் எடுக்கிற காலப்பகுதியிலேயே அவருக்கு அவர் அவ்வளவு காலத்திலையும் இந்த பதவியில இருந்திருந்தால் எவ்வளவு வேதனையேற்றத்துக்கு வருவார் என்றதை பார்க்கிறது. சரிதானே? ரைட். பார்த்த பிறகு ஈட்டிய வேதனத்தை கணிச்ச பிறகு புதிய பதவியில எந்த பணிநிலையில வைக்க வேணும் என்றதை தீர்மானிக்கிறதுக்கு அவர் இறுதியா பெற்ற வேதனத்தை, சரிதானே, ஈட்டிய வேதனம் இப்ப கணிச்சிட்டோம். அப்ப ஆர்டிஓவா 2016ல இருந்திருந்தால் இப்ப ஆர்டிஓவா இருக்கிற ஒரு ஆளுக்கு எவ்வளவு கிடைக்கும் என்று கணிச்சிட்டோம். இவர் கடைசியா இப்ப 2025ல உண்மை ஆர்டிஓ வந்தவர். அப்ப 2025ல வரைக்குள்ள அங்க எவ்வளவு சம்பளம் எடுத்தவர், அவர் உண்மையா எவ்வளவு சம்பளம் எடுத்திருந்தவர் எம்மையா என்றதையும் பார்க்கிறோம். சரிதானே? அப்ப அவர் இறுதியாக பெற்ற வேதனம் அது தெரியும் என்னண்டு, ஈட்டிய வேதனம் அதுவும் தெரியும் என்னண்டு. இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து எது குறைந்ததோ அதைத்தான் கருத்துல கொள்ள வேணும். சரிதானே? ஒன்றில் அவர் கடைசியா பெற்ற வேதனத்தை பார்க்க வேணும், அல்லது இப்படி நாங்கள் கணிப்பீடு செய்து ஈட்டிய வேதனத்தை பார்க்க வேணும். ரெண்டுல எது குறைவா இருக்கோ அதைத்தான் வேதனையற்ற அனுகூலத்தை கருத்துல கொள்ள வேணும். சரிதானே? விளங்கிக்கொள்ள தண்டீங்க. சரி. அப்ப ஈட்டிய வேதனம் என்னென்று விளங்கிட்டால் இஞ்சால ஒன்றும் சிக்கல் இல்லை. எங்களுக்கு ஈட்டிய வேதனம் விளங்காட்டி எங்களோட சிந்தனை முழுக்க இப்ப அந்த ஈட்டிய வேதனம் என்னன்றதுல நிற்கும். அதாவது இப்ப அவர் தகவல் பெற்றாரோ அப்பயே ஆடியோ நியமிச்சிருந்தால் இப்ப எவ்வளவு சம்பளம் எடுக்கிறான்னு பாக்க அவ்வளவுதான் விளங்கி கொள்ளுங்க. கணிப்பீடு எல்லாம் வேணாம். இப்ப உங்களோட மனதுக்குள்ள இன்கிரிமெண்ட் எல்லாம் வச்சு உண்மையா ஒரு போன ஆளுக்கு எப்படி கணிக்கலாம் என்றது எல்லாத்தையும் முடியுங்க. இது பரீட்சை நோக்குக்கு படிக்கிறோம். அப்புறம் பிராக்டிக்கலா ஒன்று செய்யக்குள்ள நீங்க செய்து பாருங்க. சரியா? அப்ப எப்ப அவர் தகமையை பெற்றாரோ, அதாவது இப்ப இருக்கிற சம்பளத்தை விட கூடின சம்பளத்தை, தொடக்க சம்பளத்தை விட கூடின சம்பளம் எடுத்தாரோ அப்பயே இவருக்கு இந்த நியமனம் கிடைச்சிருந்தால் இப்ப எவ்வளவு சம்பளம் எடுப்பார் என்று பார்க்கிறது தான் ஈட்டிய வேதனம். ஆனா இவர் உண்மையாவே கடைசியா இந்த பதவிக்கு வரைக்கும் அவர் தண்ட பதவியில பெற்ற சம்பளம் இருக்குது. இந்த ரெண்டுலையும் குறைஞ்சதை தான் நாங்கள் எடுக்க வேணும். எது குறைஞ்சதோ அதை கருத்துல எடுக்க வேணும். அப்ப குறைஞ்சதை எடுத்து குறைஞ்சதை எடுத்து சம்பள மீளாய்வு போல புதிய சம்பள அளவு திட்டத்துக்கு MN5க்கு மாத்தணும். அப்ப ஒன்றில் ஈட்டிய வேதனம் குறைஞ்சதா இருந்தா ஈட்டிய வேதனத்தை வச்சுக்கொண்டு மாத்தணும். அவர் எடுத்த வேதனம் குறைவா இருந்தால் அவர் எடுத்த வேதனத்தை அவர் இறுதியா எடுத்த வேதனத்தை வச்சுக்கொண்டு புதிய சம்பள அளவு திட்டத்துக்கு மாத்தணும். ஈட்டிய வேதனம் குறைவா இருந்தால் அந்த ஈட்டிய வேதனத்தை தான் புதிய சம்பள அளவு திட்டத்துக்கு மாத்தணும். சரிதானே? மாத்துறது எப்படி என்றால் புதிய சம்பள அளவு திட்டத்தின் தொடக்கத்தை விட குறைஞ்சதா இருந்தா புதிய சம்பள அளவு திட்டத்தின் தொடக்கத்துல வைக்கிறது. அதுக்கு இவ்வளவு எல்லாம் செய்ய தேவையில்லை தானே? சரியா? புதிய சம்பளத்துல தொடக்கம் தானே அவருக்கு அந்த பதவிக்கு போனாலே கிடைக்கும். ஆனால் அப்படித்தான் வைக்கலாம். அப்ப வேதனையற்ற அனுகூலம் கிடைக்காது அப்படியான சந்தர்ப்பத்துல. ஆனால் தொடக்கத்தை விட இப்ப நான் எங்கட கல்குலேஷன்ல குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா வேற இருக்குத்தானே, 6 மாத சேவை 3 மாத சேவை எல்லாம் கொண்டு வந்து பார்ப்போம். அப்ப அப்படியான சந்தர்ப்பத்துல அப்ப அந்த ஆராய்ச்சி எல்லாம் வேண்டாம். இப்ப எங்களுக்கு படிக்கைகளை தெரியணும், சிலது எதை நாங்கள் கருத்துல கொள்ளணும், எதை பிறகு கொத்தி வைக்கலாம். இப்ப இதுல போய் ஆராய்ச்சி செய்தோன்னு இருக்கக்கூடாது பிராக்டிக்கலா. ஏன்னா இதுல நேரம் வேற நாள படிச்சிடலாம். ஆனால் கேள்விக்கு வந்தா விட சொல்லக்கூடிய அளவுக்கு பாருங்க.
பிராக்டிக்கலா ஒன்றை செய்யறதுக்கு பிறகு பழகிக்கொள்ளலாம். அப்ப இப்படி ஈட்டிய வேதனம் அல்லது அவர் இறுதியா பெற்ற வேதனம் இந்த ரெண்டுல குறைந்தது, அவர் புதிய சம்பள அளவு திட்டத்தின் தொடக்கத்தை விட குறைஞ்சதுண்டா தொடக்கத்துல வைக்கப்படும். படிநிலை ஏதாவது ஒன்றுக்கு சமனா இருந்தால் உயர் படிநிலை அடுத்த உயர்ந்த படிநிலையில வைக்கப்படும். சரிதானே? அடுத்த உயர் படிநிலையில வைக்கப்படும். 2க்கும் இடையில வந்தாலும் உயர் படிநிலையில வைக்கப்படும். அதாவது நீங்க ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க என்றால் சம்பள மாற்றீடு என்று எப்படி செய்யறதுன்னு பார்த்தாங்களானே அதே முறையில செய்யப்படும். பதவி உயர்வு அல்ல, சம்பள மாற்றீடு என்று செய்யப்படுற முறையில கருத்தில் கொள்ளப்படும் வேதனம் இறுதியாக பெற்ற வேதனமாக இருந்து சம்பள படிநிலைகளுக்கு இடையில இருந்தால் அடுத்த உயர் படிநிலையில வைக்கப்பட வேணும். சரிதானே? அடுத்த உயர் படிநிலையில வைக்கப்பட வேணும். ஏனென்றால் கருத்தில் கொள்ளப்பட்ட வேதனம் ஈட்டிய வேதனமா இருந்தால் சம்பள படிநிலைகளுக்கு இடையில வராது தானே. அப்ப இது மூன்றாவதை வச்சுக்கொண்டு இதே இப்படி சொல்லப்படுதுன்னு அப்புறம் அதுக்கு கொஞ்சம் யோசிப்பீங்க. சில பேர் அப்படித்தான், சில பேர் அந்த இதுல ஒன்றுலன்னா அப்புறம் அங்கால கதைக்கிற எல்லாத்தையும் முன்னிட்டு அதுக்குள்ள இதுலயும் சொல்லப்படுது கருத்தில் கொள்ளப்படும் வேதனம் இறுதியாக பெற்ற வேதனமாக இருந்து ஈட்டிய வேதனத்தை கருத்துல கொள்ளையில இறுதியாக பெற்ற வேதனத்தை கருத்துல கொண்டோம் என்றால் அது 2 படிநிலைகளுக்கு இடையில வந்தால் உயர்ந்த படிநிலையில வைக்கணும். அப்ப நீங்க சும்மாவே 2 படிநிலைகளுக்கு இடையில வந்தால் உயர்ந்த படிநிலையில வைக்கணும்னா சரி. ஏனென்றால் கருத்துல கொள்ற வேதனம் ஈட்டிய வேதனமா இருந்தால் 2025 வரைக்கும் ஆர்டிஓன்ற சம்பளத்தை தானே கணக்கு பார்த்து கொண்டு வந்தாங்க. அப்ப 2025ல ஆர்டிஓன்ற சம்பளம் எவ்வளவு அவர் எடுத்திருப்பாருன்றதுதான் ஈட்டிய வேதனமா இருக்கும். அப்ப ஈட்டிய வேதனத்தை தான் நாங்கள் கருத்துல கொள்றோம் என்றால் அது கட்டாயம் ஒரு படிநிலைக்கு சமனாத்தானே இருக்கும், இடையில வராது தானே. அதாலதான் அந்த விளக்கம் சொல்லப்படுது. சரிதானே? அப்ப எப்படி என்றா என்ன, நீங்க இது எல்லாத்தையுமே பாடமாக்க தேவையில்லை. ஈட்டிய வேதனம் என்றால் என்ன, இறுதியா பெற்ற வேதனம் என்றா தெரியும். 2ல குறைஞ்சதை எடுத்து சம்பள அளவு திட்ட மீளாய்வின் போது எப்படி மாத்துவோமோ அப்படி மாத்தினா சரி என்றதை ஞாபகத்தில் வச்சுட்டீங்கன்னா போதும், திருப்பி படிக்க தேவையில்லை. ரைட். அப்ப இது சரி என்றால் இவ்வாறு அனுகூலம் கணக்கிடப்படுகையில் புதிய பதவியின் தொடக்கத்துக்கு குறைவாகவோ உச்சத்துக்கு அதிகமாகவோ வழங்கலாது. சரிதானே? ஏன்னா தொடக்கத்தை விட குறைய வழங்கலாம். அதான் சொன்னேன், அப்படி தொடக்கத்தை விட குறைவா வந்தா அது வேதனையற்ற அனுகூலத்துல பிரியோசனம் இல்லை. அப்ப தொடக்கத்தை விட குறைய வழங்கலாது. அதே நேரம் புதிய பதவியின் உச்சத்தை விட கூடையும் வழங்கலாது. இப்படி கணக்கேக்கல. அப்ப ஆக கொண்டது உச்சம் வரைக்கும் தான் கொண்டே வர வைக்கலாம் என்றுதான் சொல்லப்பட்டது. தாழ்ந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டால் அனுமதிக்கப்பட்ட சேவக்காலம் முழுவதும் தாழ்ந்த பதவியில இருந்தால் பெற்றிருக்கிற வேதனத்தை மிஞ்சக்கூடாது. சரியா? முதல் உயர் பதவியில இருந்துட்டு இப்ப குறைஞ்ச பதவிக்கு போனார் என்றால் நாங்க இந்த வேதனையற்ற அனுகூலத்தை பார்த்தோம்னா சில நேரம் கூடி போயிடும். ஆனால் அப்படி பார்க்கல அவற்ற சேவக்காலம் முழுவதுமே இந்த குறைந்த பதவியில இருந்தா என்ன இன்கிரிமெண்ட் எல்லாம் குறைவா இருக்கும். இந்த பதவியிலேயே இருந்தால் என்னடா உண்மையாவே இந்த பதவியில இருந்து வேற ஒரு ஆள் இப்ப சம்பளம் எடுத்து கொண்டிருக்கிறார், அந்த சம்பளத்தை விட கூடக்கூடாது. அது தாழ்ந்த பதவிக்கு நியமிக்கப்படைக்கல மட்டும். சரிதானே? அந்த தாழ்ந்த பதவியிலேயே முழு காலமும் அனுமதிக்கப்பட்ட, அதாவது வேதனையற்ற அனுகூலத்துக்கு கணக்கு கொள்ளப்படுற அவ்வளவு காலமும் இந்த தாழ்ந்த பதவியிலேயே அவர் இருந்திருப்பாரா இருந்தால் எடுக்கிற வேதனத்தை விட அதிகரிக்க கூடாது. நிரந்தர ஓய்வூதியமுடைய உள்ளூராட்சி சேவையில சரிதானே? அப்ப அவைகளுக்கும் வழங்கலாம் தேவையில்லை. புதிய பதவிக்கு நியமிக்கப்படுற தேதி தான் எதிர்கால வேதனையற்ற தேதி. அதெல்லாம் தெரியும். ஏன்னா அவர் புதிய பதவியில போய் பொறுப்பெடுக்கிறாரு. அப்ப அவற்றை வேதனையற்ற அனுகூலத்தை எவ்வளவு சம்பளத்தை கூட்டி கொடுக்குற இத்தனை இன்கிரிமெண்ட்டை புதிய பதவியில கொடுக்கலாம் என்று தீர்மானிக்கிறது தான் இப்படி தீர்மானிக்கும். சரியா? அப்ப ஓரளவுக்கு விளங்கி இருக்கும். விளங்காட்டி ரெக்கார்டிங்க திருப்பி கேளுங்க. சொன்ன உதாரணத்தை குறிச்சு பாருங்க. இப்ப ஸ்லைட்டை வாசிச்சா சில நேரம் விளங்கும். அதுவும் இல்லை என்று சொல்லி சொன்னால் விஷயம் விளங்காது என்றதை விளங்கி கொண்டாலும் சரி. சரியா? ஆனா அப்படி இல்லை, விளங்கும். நான் சும்மா பாடிட்டு சொன்னேன். அப்ப அடுத்த பாபம் என்றால் இலகுவான ஒரு விடயம் வேதனையற்ற அனுகூலம். சரி, 2010ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 29ஆம் தேதியில இருந்து MN1 MN2 மாறினதாம். ஒரு ஆள் போட்டுருக்கீங்க. ஓகே, நன்றி. அது எங்களுக்கு பரிச்சை நோக்கத்துக்கு பெருசா தேவையில்லை. ஆனால் 2009ஆம் ஆண்டு 2010ஆம் ஆண்டு 9ஆம் மாதம். சரியா? ஆனா வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? அப்ப MN1ல இருந்து அப்புறம் MN2க்கு வந்து இப்ப அடுத்த கட்டத்துக்கு அங்கால போயிட்டு இருக்கு. அப்ப அடுத்து நாங்க பார்ப்போம் வேதனையேற்றம். அப்ப இது கொஞ்சம் இது பிரச்சனை இல்லை. வேதனையற்ற அனுகூலம்ன்றது அது ஒரு கஷ்டம் இல்லை. என்னென்றால் எங்களுக்கு அது ஒரு புதிய விடயம். அதை நாங்கள் கருத்தில் எடுக்கிறதும் இல்லை, பொதுவாக நடைமுறையில செய்தன்றதும் இல்லை. ஆனால் சில நேரம் நாங்கள் EB எக்ஸாம் முதலுக்கெல்லாம் அதை பார்க்கறதும் இல்லை. ஏன்னா அதெல்லாம் போட்டு அவையில குழப்பிட்டு அனுப்பக்கூடாது. ஆனால் எங்களுக்கு போட்டி பரீட்சைன்ற ரீதியில ஒன்றையுமே நாங்கள் தவிர்க்க கூடாது என்றால் 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வரலாம்.
அடுத்தது வேதனையேற்றம்ன்றது வேதனையேற்ற வேதனை படியேற்ற முடிய ஒரு வேதனை அளவு திட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு தானே வேதனையேற்றம் கிடைக்கும். அப்ப அப்படி கடமையாற்ற அலுவலர்கள் வேதனையேற்றத்துக்கான காலம் முழுவதும், அப்ப ஒரு வருட காலம் தானே கருத்துல கொள்ளப்படுறது. அப்ப அந்த காலம் முழுவதும் வினைத்திறனோடையும் ஊக்கத்தோடையும் உழைத்து கடமையாற்றி வேதனையேற்றத்தை உழைத்து பெறவணும். அப்ப வேதனையேற்றம் தொடர்பாக ஸ்தாபன விதிக்கோவையில சொல்லப்படுற ஸ்தாபன விதிக்கோவையில சொல்லப்படுற நிபந்தனை என்றால் அது உழைத்து பெற வேண்டியது. லீவு தொடர்பான அது சலுகையை தவிர உரிமை அல்ல. இது சலுகையும் இல்லை, உரிமையும் இல்லை, உழைத்து பெற வேண்டியது. அப்ப அவர் சரியான முறையில கடமையாற்றி உழைத்து பெற வேண்டியது. இதனை தமக்களுக்குரிய உரிமையா கோரி ஒரு தரம் பெற்றுக்கொள்ள இயலாது. வேதனையேற்றம்ன்றது எப்பயுமே உரிமை இல்லை. அதனாலதான் ஒருவருக்கு வழங்கின வேதனையேற்றத்தை கூட நிறுத்தலாம். சரிதானே? அப்ப உரிமை சம்பளம் சில நேரம் நாங்கள் உரிமை என்று சொல்லுவோம். சம்பளம் உரிமைன்றது அது அடிப்படை சம்பளம் தான். சரிதானே? ஆனால் வழங்குற வேதனையேற்றங்கள் எல்லாமே அவர் அந்த காலப்பகுதியில வினத்திறனோடையும் ஊக்கத்தோடையும் கடமையாற்றி உழைத்து பெறுறது. சரியா? அது உரிமை அல்ல அவற்றை. எனவே அதுல குறைபாடுகள் காணப்படையக்குள்ள வழங்கின வேதனையேற்றத்தை கூட நிறுத்தலாம். சரிதானே? அப்ப நாங்கள் சும்மா சொல்லலாது இப்ப எடுக்கிற சம்பளத்தை விட எங்கிற சம்பளத்தை குறைக்கலாம்னு சொல்லி அது ஒரு பிழையான புரிதல். ஏனென்றால் வேதனையேற்றம் உரிமை இல்லை என்ற ரீதியில ஒரு திணைக்கள தலைவர் நினைச்சால் ஒருவருடைய வேதனையேற்றத்தை குறைக்கலாம், அல்லது ஒழுக்காற்று நடவடிக்கையில ஒருவர் குற்றவாளியா காணப்பட்டால் தண்டனையாக குறைக்கலாம். அப்ப அந்த அதிகாரம் திணைக்கள தலைவருக்கு இருக்குது. திணைக்கள தலைவர் என்ன வேதனையேற்றத்தை மறுக்கிற அதிகாரிக்கு அந்த அதிகாரம் இருக்குது. அப்ப பொதுவா உங்களுடைய பதவிகளை பொறுத்த வரைக்கும் திணைக்கள தலைவர் தான் அனுமதிக்கிற அதிகாரியும் மறுக்கிற அதிகாரியும். எனவேதான் சொல்றேன், திணைக்கள தலைவரால் முடியும். ஆனா பரீட்சை நோக்கத்துக்கு திணைக்கள தலைவர் இல்லை. நாங்க பார்ப்போம் என்றால் யார் அனுமதிக்கிற அதிகாரிகள் யார் மறுக்கிற அதிகாரிகள் என்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப வேலை நடத்த திருப்திகரமாக இருந்தால் படியேற்றத்தை வழங்குவதற்கான சான்றிதழ் வழங்கப்படும். சரிதானே? அப்ப படியேற்ற சான்றிதழ் வழங்கப்படும். சான்றிதழ் வழங்கப்பட்டால் தான் அடுத்த இந்த வேதனையேற்றம் முதல் வழங்குறதோட அந்த சான்றிதழ் இணைச்சு கொள்ள வேணும் சம்பள விவரத்துல ஒரு முதல் வேதனையேற்றம் வழங்கியக்குள்ள. அப்ப அந்த வேதனையேற்ற அதுக்காக வழங்குறதான் வேதனையேற்ற சான்றிதழ் உங்களுக்கு தெரியும். அத்தகைய சான்றிதழ் வழங்கப்பட இயலாது, அவருக்கு வேதனையேற்றம் மறுக்கப்பட வேணும் என்று உரிய அதிகாரி தீர்மானித்தால் வேதனையேற்றம் மறுக்கப்படும். சரிதானே? இம்மறுப்பானது பின்வரும் 4 வகைகளில் ஒன்றில் அமையும். அப்ப வேதனையேற்றம் மறுக்கப்படுற சந்தர்ப்பங்கள் வினாக்களுக்குள்ள இருக்கிற பகுதி இது. ஒன்று இடைநிறுத்தல். இடைநிறுத்தல் என்றது குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு சம்பள ஏற்றத்தை வழங்காமல் இடைநிறுத்தி வச்சுட்டு பின்னர் அனுமதிக்கப்படும் போது கொடுக்க வேண்டிய திகதியிலிருந்து நிலுவையோட கொடுக்கிறது. சரிதானே? இப்ப ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஒருவருக்கு வேதனையேற்ற திகதி என்றால் அவருக்கு ஒரு 3 மாதத்துக்கு வேதனையேற்றத்தை இடைநிறுத்தி வைக்கிறேன்னு தீர்மானிச்சால் அப்ப ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 3 மாத இன்கிரிமெண்ட்டும் அவருக்கு கிடைக்காது. அப்ப மற்ற எல்லாருக்கும் ஒரு இன்கிரிமெண்ட் கூடிடும், இவருக்கு முதல் எடுத்த சம்பளத்தையே எடுத்துக்கொண்டிருப்பார். அந்த இன்கிரிமெண்ட் இடைநிறுத்தப்பட்டுது. அப்ப ஜூன் ஜூலை ஆகஸ்டுக்கு கிடைக்காது என்றால் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி திருப்பி திணைக்களத்தலைவர்கிட்ட ஃபைல போடணும். அப்ப ஃபைல போடைகளை பார்த்தால் இவர் முன்னேற்றம் இருக்குது ஓகே என்று சொல்லி அனுமதிச்சு விட்டார் கொடுக்க சொல்லி. அப்ப இப்ப என்ன செய்வோம் என்றால் செப்டம்பர் மாதம் இவருக்கு வேதனையேற்றத்தோட சம்பளம் வழங்கப்படும். அதே நேரம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல வழங்க வேண்டிய சம்பள படியேற்றத்தின் நிலுவையும் அவருக்கு வழங்கப்படும். இது ஒரு கட்டாய சமீபமா இருந்தார். சரிதானே? அப்ப அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அப்ப கொடுக்க வேண்டிய திகதியிலிருந்து சம்பள ஏற்றம் வழங்கப்படுறதால சம்பள ஏற்றம் வழங்கப்படுறது தான் இடைநிறுத்தல் என்று சொல்லப்படும். அப்போ ஒரு குறிப்பிட்ட கால பகுதிக்கு சம்பள ஏற்றத்தை வழங்க வச்சுட்டு அனுமதிச்ச பிறகு எப்ப கொடுக்க வேண்டிய திகதியோ அந்த திகதியில இருந்தே சம்பள ஏற்றத்தை கொடுக்கறதுன்னா நிலுவை எல்லாத்தையும் கொடுக்கிறது. கொடுத்தால் அது இடைநிறுத்தல் என்று சொல்லப்படும். அனுமதிக்கப்பட்டோன்ன நிலுவையில் எல்லாம் வழங்கப்படுறதால எந்த விதமான நிதி இழப்பும் இவருக்கு ஏற்படாது. என்றாவது கழிச்சு வச்சு அப்படியே கொடுத்தாச்சு தானே. படியேற்ற திகதியில மாற்றம் ஏற்படாது. அடுத்த வருஷம் வேதனையேற்ற திகதி ஜூன் மாதம் 1ஆம் தேதி தான். தேதியில குறிச்சு கொள்ளுங்க. அப்ப அடுத்த வருஷம் படியேற்ற திகதி ஜூன் மாதம் 1ஆம் தேதி தான். எனவே இவருக்கு நிதி இழப்பும் இல்லை, வேற எந்த பாதிப்பும் இல்லை. இவருக்கு 3 மாதம் இடைநிறுத்தினதால எந்த வித்தியாசமும் தெரியாது. இவரோட சேர்ந்த ஒரு ஆள் எப்படி சம்பளத்தை எடுத்துக்கொண்டு இருக்காரு அதே மாதிரி இவர் எடுத்துக்கொண்டு இருப்பாரு. இனி எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதே நேரம் படியேற்ற திகதி அந்த வழங்கப்பட உள்ள ஏற்றத்தை அல்லது வழங்கப்பட்ட ஏற்றத்தை இடைநிறுத்தலாம்.
அப்ப ஜூன் மாதம் 1 தானே வேதனையற்ற தேதின்னு சொன்னான். ஜூன் மாதம் 1 ஃபைல போடக்குள்ள அதை இட நிறுத்தலாம். அதான் இப்ப பாத்துறாங்க செப்டம்பர்ல அவருக்கு நிலுவையோட கிடைக்கும். ஆனால் ஜூன் மாதம் 1 அவருக்கு வேதனையேற்றம் வழங்கியாச்சுது. வழங்கின பிறகு அவரில் ஒரு சின்ன குறைபாடுகள் காணப்படுது. அப்போ ஒரு திணைக்களத்தில் அவர் என்ன செய்யலாம் என்றால் அக்டோபர் மாதம் 1 2 மாதத்துக்கு நிறுத்துறேன் சொல்லலாம். இது ஏற்கனவே வழங்கினது. அப்ப அக்டோபர் மாதத்திலிருந்து 2 மாதம் என்றால் அக்டோபரும் நவம்பரும் அவருக்கு அந்த இன்கிரிமெண்ட் இல்லாம தான் கொடுப்பனவு கிடைக்கும். கடைசியா போட்ட இன்கிரிமெண்ட் அவருக்கு இல்லை. அப்ப அது இல்லாம அவருக்கு கொடுப்பனவு கிடைக்கும். பிறகு டிசம்பர்ல ஃபைல போடல அனுமதிச்சுட்டார். அப்ப டிசம்பர்ல என்ன நடக்கும்? முதல் கொடுத்த மாதிரி அதே சம்பள பணிநிலைக்கு வருவார். இந்த 2 மாதத்துல நிலுவையும் கொடுக்கட்டும். அப்ப ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க, வழங்கப்பட்ட வேதனையேற்றத்தையும் இடைநிறுத்தலாம், வழங்கப்பட போறதையும் இடைநிறுத்தலாம், ஏற்கனவே வழங்கப்பட்டதையும் இடைநிறுத்தலாம். அப்ப வேதனையேற்றம் வழங்கியாச்சு என்றால் இனி அடுத்த ஜூன் மாதம் 1 வரைக்கும் இவருக்கு ஒரு தண்டனை வழங்குறதுக்கு பார்த்து கொண்டிருக்கணும் எந்த விதமான அவசியமும் இல்லை. திணைக்களத்தில் வர்ணிச்சால் எந்த சந்தர்ப்பத்தில் ஒரு தவறு காணப்படுதோ உடனே அவற்றை வேதனையேற்றத்தை நிறுத்தலாம். அடுத்த 1 ஜூன் 3 வரைக்கும் காத்திருக்க வேண்டிய எந்த விதமான தேவையும் இல்லை. அதை விளங்கி கொண்டீங்கன்னா சரி. அப்ப அது ஞாபகத்துல நிற்கும். ஆனா இதெல்லாம் நாங்கள் இப்படி செய்யலாமான்னு தான் இப்ப எங்களோட மைண்ட் போகும் பரீட்சைக்கு. அதான் சரியா. எங்களுக்கு வேதனையேற்றத்தை மறக்கிறதே இல்லை தானே. நாங்கள் வேலை செய்தா என்ன, வேலை செய்யாட்டி என்ன, கட்டாயமா கிடைக்கிற மாதிரி இங்கிரிமெண்ட் கிடைக்கிறபடியா எங்களுக்கு இதெல்லாம் விளங்கல. ஒரு ஆளுக்குனாலும் திணைக்களத்துல மறுத்தால் எல்லாருக்கும் படிப்பினை விஷயத்தை படிக்கக்கூடிய இருக்கும். அதால ஏன் ஒரு ஆள் பாதிக்கப்படுவான். ஆனா நீங்க இதுல படிச்சுக் கொள்ளுங்க. அப்ப வழங்கப்பட்டதையும் இடைநிறுத்தலாம், வழங்கப்பட போறதையும் இடைநிறுத்தலாம். அலுவலர் தொடர்பான குறைபாடுகள் ஏதாவது முன்வைக்கப்படவில்லை, உரிய அதிகாரி அவரை நெருக்கமா அவதானிக்கு உட்படுத்தி ஒரு முடிவினை மேற்கொள்றதுக்காகவும் நிறுத்தல் கட்டளை, அதாவது இதுக்கு அடுத்த வகை மறுப்பு, அது வழங்குற அளவுக்கு பாரதூரமானதா இல்லை, ஒரு மிகச்சிறிய குறைபாடு தான், அதை பற்றி பார்க்கணும் கொஞ்சம் பரிசீலிச்சு என்ற சந்தர்ப்பத்துல தான் இந்த இடைநிறுத்தல் வழங்கப்படுறது. சரிதானே. அப்ப மிகச்சிறிய குறைபாடுகள் அவர்கிட்ட காணப்படவில்லை. அடுத்தது பார்த்தோம்னா நிறுத்தல். அப்ப நிறுத்தல்ன்றது இதே உதாரணம் தான். சரியா. குறிப்பிட்ட காலத்துக்கு சம்பள ஏற்றத்தை வழங்காம நிறுத்தி வச்சு அந்த காலம் முடிவுல அனுமதிக்கப்படக்குள்ள நிறுத்தப்பட்ட காலத்துக்கு நிலுவைகளை வழங்காமல் உரிய படிநிலையில வைக்கிறது. அப்ப ஒரே ஒரு வித்தியாசம் தான், நிலுவை மட்டும் இல்லை. நான் சொன்ன மாதிரி ஜூன் 1 வேதனையற்ற திகதி என்றால் 3 மாதத்துக்கு இடைநிறுத்தினால் ஜூன் ஜூலை ஆகஸ்டுக்கு அவருக்கு மற்றாக்கள் எல்லாம் எடுத்துக்கணும், இவருக்கு அந்த இன்கிரிமெண்ட் போடப்படாது. செப்டம்பர்ல அனுமதிச்சால் செப்டம்பர்ல இருந்து அதே இன்கிரிமெண்ட் அவருக்கு வந்துடும் மற்றாக்கள் மாதிரி. ஆனால் இந்த 3 மாதம் நிப்பாட்டின 3 இன்கிரிமெண்ட்டும் அரியஸ் அவருக்கு கிடைக்காது, நிலுவை கிடைக்காது. அப்ப இடைநிறுத்தலுக்கும் நிறுத்தலுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். அங்க நிலுவை கிடைக்கும், இங்க நிலுவை கிடைக்காது. சரிதானே. அப்ப எந்த வகையில வேதனையேற்றம் மறுக்கப்பட்டால் நிலுவை வழங்கப்படும். இடைநிறுத்தல், நிறுத்தல், குறைத்தல், பிற்போடல் ஒரு வினாவர். சரிதானே. அப்ப நிலுவைகள் வழங்கப்படாதபடியால் அலுவலர் அந்த தொகைகளை பெற ஒரு நிதி இழப்பு ஏற்படும். ஆனால் அடுத்த படியேற்ற திகதியில மாற்றம் இல்லை. அடுத்த வருஷம் ஜூன் மாதம் 1 அவருக்கு வேதனையேற்றம் கிடைக்கும், வேற பிரச்சனை இல்லை என்றால் அப்ப இவரோட சேர்ந்த அலுவலர்களுடைய அவர் போய் கொண்டிருப்பார். ஒரு விதத்திலையும் வேறுபாடு தெரியாது. இந்த 3 மாதத்துக்குரிய இன்கிரிமெண்ட் மட்டும் அவருக்கு லாபம். அப்போது ஒரு சின்ன தண்டனை மாதிரி அவருக்கு வருது, சின்ன ஒரு இழப்பொண்டு அவருக்கு வருது. அப்ப சிறு தவறுகள் அல்லது பொதுவான வினத்திறமையின்மை சார்ந்த, ஆனால் அதை விட பாரதூரமா தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெருசு இல்லை, அப்படியான சந்தர்ப்பத்துல இந்த கட்டளை வழங்கப்படும். அப்ப பிற்போடல் என்ற தண்டனை வழங்குற அளவுக்கு அது அவரை பாரதூரமா பாதிக்கும், அந்த அளவுக்கு பெரியது இல்லை. ஆனால் சிறிய குறைபாடுகள் அவர்ல இருக்கின்ற இந்த நிறுத்தல் என்ற தண்டனை வழங்கப்படும். அப்ப நிறுத்தல் என்றது இடைநிறுத்தல் போலவே தான் நிலுவை அதுக்கு வழங்கப்படும், இதுக்கு நிலுவை வழங்கப்படாது. இது மட்டும்தான் வேறுபாடு. ஆனால் இது செய்யறது வேதனையற்ற திகதியில. நாங்க அங்க பார்த்தாங்கள் இடைநிறுத்தல் என்றது வழங்கப்பட போற வேதனையேற்றத்தையும் இடைநிறுத்தலாம். அப்ப வேதனையற்ற திகதியிலையும் செய்யலாம், வழங்கப்பட்ட வேதனையேற்றத்தையும் இடைநிறுத்தலாம். அப்ப வேதனையேற்றம் வழங்கப்பட்ட புற ஒரு திகதியிலையும் இடைநிறுத்தலாம் என்று பார்த்துனாங்க. ஆனால் நிறுத்தல் என்றது வேதனையற்ற திகதியில வச்சுதான் செய்யறது. சரிதானே. வேதனையற்ற திகதியில வச்சு செய்தா நிறுத்தல். ஆனால் வழங்கப்பட்ட வேதனையேற்றத்தை அப்படி நிலுவை கொடுக்காம நிறுத்தலாமான்னு கேட்டால் நிறுத்தலாம். ஆனால் அதுக்கு பேரை மட்டும் ஒரே சொல்லும், அதுதான் குறைத்தல்.
சரிதானே? ஏற்கனவே வழங்கப்பட்ட ஏற்றத்தை நிறுத்தி விடுறது. அப்ப வேதனையற்ற தேதியில வச்சு வேதனையேற்றத்தை நிறுத்தினால் அதை நிறுத்தல்னு சொல்லுவோம். வேதனையற்ற தேதியில வேதனத்தை கொடுத்துட்டு இன்னொரு திகதியில வச்சு வேதனையேற்றத்தை நிறுத்தினம் என்றால் அதை குறைத்தல்னு சொல்லுவோம். ஏன்னா ஏற்கனவே வேதனையேற்றம் போட்டு அவர் எடுத்துட்டார். ஆனா இடைநிறுத்தல்னா நாங்கள் அதை குறைத்தல் சொல்லல என்றால் அதுக்கு நிலுவையே கொடுக்கிறோம். இங்க நிலுவை கொடுக்க மாட்டோம் தானே. அப்ப நீங்க பாத்தீங்கன்றால் இப்ப ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அக்டோபர் மாதம் அவருக்கு 2 மாதத்துக்கு நிறுத்தினால் சரிதானே. அப்ப 10,000 ரூபாய் அடிப்படை சம்பளம் என்றால் 5 இன்கிரிமெண்ட் எடுத்து 10,500 ரூபாய் எடுத்துக்கொண்டிருக்கிறாள் என்றால் 100 ரூபாய் இன்கிரிமெண்ட் என்றால் இப்ப 10,600 ரூபாய் எடுக்கணும். அது ஜூன் மாதமே அவருக்கு 10,600 ரூபாய் கொடுத்தாச்சு. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 10,600 ரூபாய் எடுத்துட்டார். அக்டோபர்ல வச்சு 2 மாதத்துக்கு குறைக்கப்படுது. அப்ப 10,600 ரூபாய் எடுத்தவர் அக்டோபருக்கு 10,500 ரூபாய் எடுப்பார். நவம்பருக்கு 10,500 ரூபாய் எடுப்பார். அதுக்கு பிறகு அவருக்கு வேதனையேற்றம் கொடுக்கறதுக்கு அனுமதிக்கப்பட்டால் டிசம்பருக்கு திருப்பி 10,600 ரூபாய் எடுப்பார். இப்ப ஹிஸ்டரி சீட்லயே 10,600 ரூபாய் ஜூன் மாதம் 1ஆம் தேதி 15, பிறகு 2 மாதத்துக்கு குறைஞ்சது 15, பிறகு அப்படி அப்ப சம்பளம் அந்தந்த மாதத்துக்கு குறைஞ்சு கூடும். அதனாலதான் குறைத்தல்னு சொல்றோம். இடைநிறுத்தலுக்கு அப்படி வராது என்றால் அது அரியஸை கொடுத்துருவாங்க. அப்ப அந்த டேட்ல இருந்தே இன்கிரிமெண்ட் கொடுக்குறோம். அப்ப அந்தந்த மாதங்களுக்கு கொடுத்த மாதிரி தானே. சரியா? அப்ப நிறுத்தலுக்கும் குறைத்தலுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். வேதனையேற்ற திகதியில வச்சு வேதனையேற்றத்தை நிறுத்தினால் அது நிறுத்தல் என்று சொல்லுவோம். ஏற்கனவே வழங்கப்பட்ட வேதனையேற்றத்தை நிறுத்தினா அதை குறைத்தல் என்று சொல்லுவோம். ரெண்டுக்குமே நிலுவை இருக்காது. அதால ஒரு சிறிய நிதி இழப்பு ஏற்படும். ஆனால் அடுத்த படியேற்ற திகதியில மாற்றம் இல்லை. சரிதானே. அடுத்த படியேற்ற திகதியில மாற்றம் இல்லை என்றதால வேறு பாதிப்புகள் இருக்காது. அப்ப நிறுத்தல் கட்டளை 1 மாதத்துக்குள்ள வழங்க முடியாத சந்தர்ப்பத்துல அலுவலர்ல தவறுகள் காணப்படைக்கலாம் குறைத்தல் தண்டனை வழங்கப்படும். அப்ப இப்ப ஜூன் மாதம் 1ஆம் தேதி இன்கிரிமெண்ட் மே மாதத்துல அவர்ல ஒரு தவறு காணப்படுமா இருந்தால் ஜூன் மாதம் இன்கிரிமெண்ட் நிறுத்தலாம் தானே. ஆனால் 1 மாதத்துக்குள்ள வேதனையேற்ற திகதி வர இல்லை என்றால் அதான் சொல்லப்படுது நிறுத்தல் கட்டளை 1 மாதத்துக்குள்ள நடைமுறைக்கு வராது என்றால் சரிதானே. அப்பதான் இந்த குறைத்தல் கட்டளை வழங்குறது. அப்ப இன்கிரிமெண்ட் டேட்டுக்கு 1 மாதம் இருந்தால் அதை நிறுத்தலாம் தானே. ஆனால் அதுக்கு முற்பட்ட காலங்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்ல குறைபாடுகள் காணப்படைகள் உடனடியாக அப்ப நாங்கள் அடுத்த வேதனையேற்ற தேதி மட்டும்தான் ஒவ்வொரு வேதனையேற்ற தேதியிலேயும் தான் எங்களுடைய வேதனையேற்றத்துல தொடர்பாக திணைக்கள தலைவர் தீர்மானம் எடுக்கலாம் என்று நாங்கள் சிந்திக்கலாது. எப்பயும் எங்கள குறைபாடு காணப்படுற எந்த நேரத்திலையும் எங்களுடைய வேதனையேற்றத்துல கை வைக்கிறது அவர்களுக்கு உரிமை இருக்கு. சரிதானே. அப்ப இங்க நிறுத்தல் என்றது பதவி உயர்வை பாதிக்குமா, குறைத்தல் என்றது பதவி உயர்வை பாதிக்குமா, இடைநிறுத்தல் என்றது பாதிக்குமா? பதவி உயர்வை எது பாதிக்கும் என்றால் அவருடைய தவறு காரணமாக வேதனையேற்றம் மறுக்கப்பட்ட எந்த காலமும் பாதிக்கும். நாங்க நாளையும் ஒன்றோடு ஒப்புறதுக்காகத்தான் இடைநிறுத்தல் என்றது நிதி இழப்பு வராது, அடுத்த வேதனையேற்றத்தை கொடுத்துருவோம், ஆனபடியால் அவருக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லைன்னு சொல்றோம். ஆனால் ப்ரொமோஷன் என்று வரைக்கும் அது திருப்தியான சேவை காலம் அல்ல. ஏன்னா அவர்ல ஒரு குறைபாடு காணப்பட்டு வேதனையேற்றம் இடைநிறுத்தப்பட்டால் அது திருப்தியற்றதென அறிவிக்கப்பட்ட சேவைக்காலம். நாங்கள் இப்ப இந்த வேதனையேற்ற அனுகூலத்துக்கும் பார்த்து நாங்கள் தானே திருப்தியற்றதென அறிவிக்கப்பட்ட சேவைக்காலம். அதாவது வேதனையேற்றம் இடைநிறுத்தப்பட்ட, நிறுத்தப்பட்ட, குறைக்கப்பட்ட, பிற்போடப்பட்ட காலப்பகுதி. அப்ப இடைநிறுத்தினாலும் அது ப்ரொமோஷனை பாதிக்கும். சரிதானே. அப்ப நாங்கள் சாதாரணமா யோசிக்கலாது இடைநிறுத்தினா எங்களுக்கு எல்லாம் காசெல்லாம் அரியஸ் வருதானே, அல்லது நிறுத்தினால் நாங்கள் யோசிக்கலாது, குறைச்சா நாங்கள் யோசிக்கலாம். 3 மாதத்துக்கு நிறுத்தினேன், இந்த 3 இன்கிரிமெண்ட் ஒரு இன்கிரிமெண்ட் எவ்வளவு 300 ரூபாய் 900 ரூபாய் தான் நட்டம், அதனால எங்களுக்கு என்ன பாதிக்கும். ஆனால் திருப்தியான சேவை காலத்தை பாதிக்கும். ப்ரொமோஷனுக்கு ஒன்றும் இல்லை. இப்படியே இருந்துட்டு போறேன்றால் ஓகே, அது பெரிய பாதிப்பு இல்லை தான், 900 ரூபாயோட முடியும். ஆனால் பதவி உயர்வுகளை பாதிக்கும். சரிதானே. அதை கவனிச்சு கொள்ளுங்க. நல்ல வினாண்டது. ஓகே, நிறுத்தல் மட்டுமில்லை எல்லாமே பாதிக்குமா. சரிதானே. அடுத்தது பிற்போடல். அப்ப பிற்போடல் என்றது வேதனையேற்றத்தை நிரந்தரமாக இப்ப இதெல்லாம் என்ன செய்யறோம், தற்காலிகமா தான் இடைநிறுத்துறோம், அரியஸை கொடுக்குறோம், தற்காலிகமா தான் கொஞ்ச கால பகுதியை எடுத்து நிறுத்துறோம், அரியஸை கொடுக்கல ஒழிய இன்கிரிமெண்ட் எல்லாம் அந்த டேட்டுக்கு வருது. அப்ப இந்த காலப்பகுதியில ஒன்றும் ஒரு சுருக்கமும் வரையில்லை. குறைக்கிறதும் அப்படிதான், ஒரு தற்காலிகமா ஒரு கொஞ்ச காலத்துக்கு குறைக்கிறோம், அந்த காலத்துக்கு அவருக்கு ஒரு நிதி இழப்பு ஏற்படுது. ஆனால் அடுத்த படியேற்றம் ஜூன் 1லயே கொடுத்துட்டோம்.
எனவே இது அப்ப இந்த 3 மாதத்தை குறைச்சதால இன்னொரு 3 மாதம் அவருக்கு வேதனையேற்றம், அடுத்த வேதனையேற்றம் கிடைக்கிறதுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தல. அந்த 3க்குமே இடைநிறுத்தல், நிறுத்தல், குறைத்தல் 3க்குமே பார்த்தாங்க அடுத்த வேதனையேற்ற திகதி மாறாது. இனி அவர் பிளவிடாத வரைக்கும் அடுத்த ஜூன் 1 வேதனையேற்றம் எடுத்து கொண்டிருப்பார். ஆனால் இங்க வேதனையேற்றத்தை நிரந்தரமா அது அப்படியே இல்லாமலே போயிடும். வேதனையேற்ற தேதி எல்லாம் மாறும். அந்த அந்த வேதனையும் கிடைக்காது. அதாவது இவரோட ஒத்த இன்னொரு ஆளோட இந்த 3 மாதம் மட்டும் ஒரு 900 ரூபாய் இன்கிரிமெண்ட் இல்லாம போனதே தவிர மற்றும்படி சேவை காலத்துல எல்லாம் இவருடைய அந்த குற்றம் செய்யாம இருந்த ஆள் எவ்வளவு சம்பளம் எடுக்கிறாரோ அப்படியே எடுத்துக்கொண்டிருப்பார். அப்ப ஒப்பிட்டுல எந்த வித்தியாசமும் வராது. ஆனால் நிரந்தரமா வேதனையேற்றத்தை இல்லாம செய்து விட்டால் குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த காலத்துல பின்னுக்கு போயிருவார். அவர் முன்னுக்கு போவார், உடனே சம்பளம் எடுப்பார். சரிதானே? அப்ப வேதனையேற்றத்தை நிரந்தரமா 6 மாதத்துக்கு அல்லது 1 வருடத்துக்கு தள்ளி போடுறது. ஒன்றில் 6 மாதத்துக்கு அல்லது 1 வருஷத்துக்கு. சும்மா 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் எல்லாம் செய்யலாது. என்றால் இது பாரதூரமானது. அப்ப நிரந்தரமாவே அப்ப அவர் ஜூன் 1 எடுக்கிறாருன்னா இன்னும் டிசம்பர் 1 தான் வேதனையேற்றம். 6 மாதம் பின் போட்டு விட்டால் டிசம்பர் 1 வரைக்கும் அவருக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்காது. 6 மாதம் பின் போட்டால் டிசம்பர் 1 திருப்பி அவருக்கு பயில போடைக்குள்ள ஓகே வேதனையேற்றத்தை அனுமதிக்கிறார் என்றால் எப்ப அனுமதிச்சாரோ அன்றில் இருந்தால் அவருக்கு வேதனையேற்றம். அப்ப டிசம்பர்ல அவருக்கு ஜூன்ல கிடைக்க வேண்டிய இன்கிரிமெண்ட் டிசம்பர்ல கிடைக்கும். ஆனால் அடுத்த வருஷம் இனி டிசம்பர் 1 தான் அவருக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கும். இதால என்ன நடக்கும் என்றால் இந்த வருஷம் 6 மாதத்துக்குரிய காசு அவர் இழந்துட்டார். 300 ரூபாய் இன்கிரிமெண்ட் என்றால் 6 மாதத்துக்கும் 1800 ரூபாய் அவர் இழந்துட்டார் நிதி இழப்பு. அடுத்த வருஷம் பழமையா இவர் இந்த குறைபாடு இல்லாம இவருக்கு பிற்போடப்படாம இருந்தால் ஜூன் மாதம் 1ஆம் தேதி அடுத்த வேதனையேற்றத்தை எடுக்க வேண்டிய ஆள் தானே. ஆனால் அடுத்த வருஷமும் டிசம்பர் 1 தான் எடுக்க போறார். அப்ப அடுத்த வருஷத்துக்கும் 1800 ரூபாய் வரைக்கும் இல்லாம போகும். எனவே சேவை காலம் முழுக்கவே நிதி இழப்பு இவருக்கு. சரிதான். அப்ப இது ஒரு பாரதூரமானது. அப்ப 6 மாதம் அல்லது 1 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு பிற்போட்டு விட்டால் என்ன நடக்கும் என்றால் ஒரு இன்கிரிமெண்ட் இல்லாம போயிடும். அப்ப இந்த வருஷம் 2 பேர் ஒரே அடியா எப்ப கிடைச்சு ஒரே சம்பளம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஏற்கனவே 6வது படிநிலையில நிக்கிறோம் என்றால் இந்த வருஷம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி 7வது படிநிலைக்கு 2 பேரும் வந்திருக்கும். ஆனால் பிரச்சனை இல்லாத உள்ள 7வது படிநிலைக்கு போயிட்டது. இவருக்கு 1 வருஷம் பின்போட்டதால 6வது படிநிலையிலே நிற்பார். அப்ப 1 வருஷம் பின்போட்டா அடுத்த ஜூன் 1 தானே ஃபைல் சமர்ப்பிக்கல அனுமதிச்சார் என்றால் இவர் 6வதுல இருந்து 7வதுக்கு தான் வருவார். ஆனால் அந்த பிள்ளை ஏற்கனவே 7வதுல இருக்கிறது 8வதுக்கு வந்து. அப்ப எப்பயுமே அந்த பிரச்சனை இல்லாத ஆளை விட இவர் ஒரு இன்கிரிமெண்ட் குறையத்தான் எடுத்து. அதான் சொல்ல காலம் முழுக்க இவருக்கு நிதி இழப்பு. ஆனால் குறைத்தல் இடைநிறுத்தல் இடைநிறுத்தல் நிறுத்தல் குறைத்தலால அப்படி இல்லை. என்ற வேதனையற்ற தேதி மாறாதபடியா பதவியை பண்ணீங்கன்னா சரி. எனவே பாரதூரமான விளைவை ஏற்படுத்துறது என்றால் இந்த நாளில பிற்போட. அப்ப இதன் விளைவாக ஏற்படும் சம்பள இழப்பானது உச்ச வேதனை நிலையை அடையும் வரைக்கும் இப்ப உச்ச வேதனை நிலையே இல்லை என்று அதுக்கப்புறம் இன்கிரிமெண்டா கொடுக்குறோம். அப்ப இந்த வசனமே உண்மையா பொருந்தாது, திருத்தப்பட வேண்டிய ஒன்று. அப்ப அவற்றை சேவை காலம் முழுக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். சேவையில் உள்ள காலம் வரைக்கும் தொடரும். அல்லது ஏதாவது ப்ரொமோஷன் ஒன்றவருக்கு கிடைக்குமா இருந்தால் சில நேரம் அது உயர்ந்த பதவியில கிடைக்குமா இருந்தால் சில நேரம் சேப்பாகும். மற்றபடி அவருக்கு நீண்ட காலத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஓய்வூதியத்திலையும் பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னா கடைசியா பெற்ற சம்பளத்துக்கு தானே ஓய்வூதியம் கொடுக்கிறது. அப்ப இவர் குறைய சம்பளம் எடுப்பாரா இருந்தால் ஓய்வூதியத்திலையும் அதன் வீதம் தானே. வேதனையற்ற திகதி மீண்டும் எப்ப படியேற்றம் அனுமதிக்கப்படுதோ அந்த திகதி தான் இனி எதிர்கால வேதனையற்ற திகதி. முதுமுறையை பாதிக்கும். இது ஒரு பாரதூரமான தண்டனை தானே. அப்ப இதெல்லாம் திணைக்கள தலைவர்கள்ட்ட இருக்குது. சரியா? அப்ப இதெல்லாம் ஒழுக்காற்று நடவடிக்கையில தான் செய்யலாம்னு சொல்லப்படல. திணைக்கள தலைவர் அனுமதிக்காம இந்த வகையில மறுக்கலாம். சரிதானே. அப்ப அது இப்ப நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். அப்ப இது ஒரு பாரதூரமான தண்டனை. அலுவலற்ற வேலை நடத்த என்பன கடந்த படியேற்ற தேதியின் பின்னரான காலத்துல எதிர்பார்க்கப்படுற தரத்துல என்பட குறைவாக இருக்குல்ல. அதாவது நிறுத்துக வழங்கினால் அல்லது குறைத்தல் வழங்கினால் அது போதாது, இவற்றை குறைபாட்டோட ஒப்படைக்கல அது காணாது என்று கருதினால் இந்த தண்டனை வழங்கப்படும். இந்த 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 முடிவு எடுக்கப்படும். சரிதானே. அப்ப அவற்றை சேர்த்திறன்ல குறைபாடு இருக்கீங்களே. சரியா? 2025 கிளாஸ் சேலரி இல்ல இது நாங்கள் இப்ப வேதனையற்ற அனுகூலம் வழங்குறது அவர் எடுக்கிற சம்பளத்தை தானே. இப்ப அவர் அங்க எத்தனை படியேற்றம் கொடுக்குறன்றதுக்கு தான் பாக்குறது.
ஆனால் இப்ப நான் அப்போது சொன்ன கதைக்கு அப்ப 2025 வந்து அவர் சம்பளத்தை கால்குலேட் பண்ணல இப்ப ஆர்டிஓண்ட பதவியில 7 இன்கிரிமெண்ட் எடுக்கிறார் என்றால் அதுக்காக 10 இன்கிரிமெண்ட்டுக்கு வேற அவர் கிளாஸ் 2க்கு போவாருன்றெல்லாம் சொல்லலாது. ஏன்னா அவர் அந்த பதவியில 10 வருஷம் ஆயின பிறகு தானே கிளாஸ் 2க்கு போகலாம். அவர் அங்க இஃப் நாட் ப்ரொமோட்டட் என்ற குளத்துக்கு தான் போவார். அங்க எப்படியோ 3ல தானே அவருக்கு அப்பேமெண்ட் தரம் மாறாது. இது கொடுக்குற சம்பளம் என்னடா ஏற்கனவே எடுத்த சம்பளம் குறையுதுன்றதுக்காக இந்த அனுகூலம் வழங்கப்படுறது. மற்றபடி அவற்றை தரம் மாறாது. சரிதானே? தரம் எப்பயுமே மாறாது. ரைட். அப்ப பிற்போடல்ன்றது ஒரு பாரதூரமான பாதிப்பு என்றது உங்களுக்கு தெரியும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நாங்கள் பிற்போடல் என்றது பார்த்தனாங்கள் 6 மாதம் அல்லது 1 வருடத்துக்கு வழங்கப்படலாம். 6 மாதத்துக்கு அல்லது 1 வருடத்துக்கு. சரிதானே? ஆனால் சில நேரங்கள்ல வினத்திரமான தடையில சித்தி அடையாமல் உரிய காலத்துல அலுவலர் பரீட்சை நடந்தும் சித்தி அடையாட்டி எங்களுக்கு தெரியும் பிற்போடப்படுறது. தகுதியான் காலத்துல அவற்றை தவறு காரணமாக அவருடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட காரணத்தால தகுதியான் காலம் நீடிக்கப்பட்டால் வேதனையேற்றம் பிற்போடப்படுறது. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல மட்டும் இந்த 6 மாதம் 12 மாதம் என்றது பொருந்தாது. எவ்வளவு காலம் கூட எடுக்கப்பட்டிருக்கோ அவ்வளவு காலத்துக்கு பிற்போடப்படும். மற்றும்படி சாதாரணமா வேதனையேற்றத்தை அவர்கள குறைபாடு காரணமாக மறுக்கிறதா இருந்தால் ஒன்றில் 6 மாதம் அல்லது 12 மாதம். மற்றும்படி மற்ற இடைநிறுத்தல், நிறுத்தல், குறைத்தல் இந்த மூன்றும் 6 மாதம் 12 மாதம் இல்ல 1 இருந்து 12 மாதம் வரைக்கும் எத்தனை மாதத்துக்கும் வழங்கலாம். 1 மாதத்துக்கு இடம் நிறுத்தலாம், 5 மாதத்துக்கு இடம் நிறுத்தலாம், 9 மாதத்துக்கு இடம் நிறுத்தலாம். அத்தனை கிளத்துல விட்ட முடிவு. ஆனால் 1 இருந்து 12 மாதங்கள் வரைக்கும் எத்தனை மாதங்களுக்கும் விதிக்கப்படலாம். 12 மாதங்களுக்கு மேற்பட விதிக்க இயலாது. அப்ப இப்ப நாங்கள் 2 வருஷத்துக்கு இடம் நிறுத்தணும்னு சொல்லலாது. உன்னது 12 மாதம். அதே நேரம் அடுத்த வேதனையற்ற தேதியை தாண்டி போகக்கூடாது. இப்ப உதாரணத்துக்கு குறைத்தல் என்றால் இப்ப குறைத்தல் ஜனவரியில வச்சு குறைக்கிறார் என்றால் ஜனவரி 1ஆம் தேதி தான் அந்த கட்டளையை விதிக்கிறார் என்றால் ஜூன் 1ஆம் தேதி வேதனையற்றம். அப்ப 5 மாதத்துக்கு தான் குறைக்கலாம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. ஏன்னா ஜூன் 1ஆம் தேதி வேதனையற்றம் என்றபடியால் அதை தாண்டி தண்டனையை கொடுக்கலாது. அப்ப அதுண்ட கருத்து 5 மாதத்துக்கு தான் குறைக்கலாம், அப்புறம் அடுத்த இன்கிரிமெண்ட் குறைக்கணும் இல்லை. இப்ப 5 மாதத்துக்கு தான் கொடுக்கலாம். பிறகு ஜூன் மாதம் 1ஆம் தேதி திருப்பி ஃபைல் வரைக்கும் 1 வருஷத்துக்கு குறைக்கலாம். சரிதானே? அப்ப அவர் என்னென்றால் அந்தந்த காலப்பகுதியில மீளாய்வு செய்யணும். ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் வேதனையேற்றத்தை நிறுத்தலாம், அதுக்கு பிறகு வேதனையேற்றம் கொடுக்கணும் பொருள் இல்லை. சரிதானே? ஒரு தடவையில முதல் தவறுக்கா கொடுக்கல அப்படித்தான் விதிக்கப்படலாம். அதுக்கு பிறகு முன்னேற்றம் இல்லாட்டி மாறலாம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா 12 மாதங்களுக்கு மேற்படுதலோ அல்லது அடுத்த வேதனை படியேற்ற தேதியை கடந்தோ இந்த இது அமையக்கூடாது. இது மற்ற மூன்றுக்கும் இதுக்கு 6 மாதம் அல்லது அப்ப இடைநிறுத்த காலத்துல ஒரு ஆளை இடைநிறுத்தி வச்சிருக்கேக்கல, வேதனையேற்றத்தை இடைநிறுத்தி வச்சிருக்கேக்கல, அது வழங்கப்பட போறதையோ வழங்கப்பட்டதையோ இடைநிறுத்தி வச்சிருக்கேக்கல நடத்தையில எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படாட்டி, முன்னேற்றம் இருந்தா தானே அவர் அனுமதிச்சு நிலுவையெல்லாம் கொடுப்படும். இடைநிறுத்தப்பட்ட காலத்தில இருந்து நிறுத்துகையாவோ அல்லது பிற்போடுகையாவோ மாற்றப்படும். அப்ப ஜூன் 1ல இருந்து 3 மாதத்துக்கு இடைநிறுத்தினவர், ஆனா 3 மாதம் முடிய ஃபைல் போடையில அவர்ல முன்னேற்றம் இல்லை. முன்னேற்றம் இருந்தா தானே அனுமதிப்பார். இப்ப என்ன செய்ய வேணும் என்றால் ஜூன் 1ல இருந்தே அதை நிறுத்துகையா மாத்தணும். ஏன்டா முன்னேற்றம் இல்லையா அவருக்கு. சாதாரணமா அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அவர் முன்னேற்றத்தை காட்டில்லை. அப்ப ஜூன் 1ல இருந்தே அது நிறுத்துகையா மாறிடும். நிறுத்துகையா மாத்தவணும் அல்லது பிற்போடலாம் மாத்தவணும். ஒண்ணுக்கு இருந்து சரி. ஏன்டா இடைநிறுத்தல்ன்றது அந்த அளவுக்கு பாரதூரம் இல்ல, சின்னன் அவர் திருந்துறதுக்கு சந்தர்ப்பம் என்று தானே வழங்கப்பட்டது. ஆனால் அவர்ல முன்னேற்றம் இல்லை என்றால் அதை அப்படியே நிறுத்தலாம் அல்லது பிற்போடலாம் மாத்த வேணும், மாற்றப்படும். சரிதானே? இடைநிறுத்தலை தொடர்ந்து இடைநிறுத்தி கொண்டிருக்க இல்லை. ஒரு இடைநிறுத்தினால் அதுல முன்னேற்றம் இருக்கும். நிறுத்துகை ஒரு ஆளுக்கு விதிச்சிருந்தால் வேலை நடத்தையில முன்னேற்றம் இல்லை என்றால் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு நிறுத்தலாம் அல்லது பிற்போடலாம், மாற்றப்படலாம். சரிதானே? இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு நிறுத்தலாம் அல்லது பிற்போடலாம், மாற்றப்படலாம். அல்லது ஏற்கனவே நிறுத்தலை விட்டுட்டு இனி பிற்போடலாம் போடலாம். ரெண்டையுமே செய்யலாம், ஏதாவது ஒன்று. ஆனால் இடைநிறுத்தி இருந்தால் கட்டாயம் நிறுத்தலாம் அல்லது பிற்போடலாம் மாற்றணும், முன்னேற்றம் இல்லாட்டி. நிறுத்தல் வழங்கப்பட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு நிறுத்தலாம் அல்லது இனி பிற்போடலாம் அல்லது அங்க ஆரம்ப காலத்துல இருந்தே பிற்போடலாம். தான் இந்த 3 முடிவுகள். ஏன்னா முன்னேற்றம் இல்லை என்றால் தண்டனையை கடுமையாகத்தானே வேணும் என்றதுதான் அதுன்ற இது. நிறுத்த கால முடிவிலையும் அடுத்த வேதனையற்ற திகதியில் இருந்து சரியா, அந்த நிறுத்த கால முடிவுல அடுத்த வேதனையற்ற திகதியில இருந்து மேற்கூறியவாறு திருப்பி நடவடிக்கை எடுக்கலாம்.
ஏண்டா என்ன திருப்பி அடுத்த வருஷம் திருப்பி நிறுத்தலாம். நான் இப்ப ஒரு வருஷம் அந்த காலையில நிறுத்தல் கட்டளை வழங்கிக்கல, அது தொடர்பா அலுவலருக்கு அப்ப ஏதாவது ஒன்று மறக்கப்படைக்கல அலுவலருக்கு தெரியப்படுத்த வேணும். வேதனையேற்றம் எந்த வகையில மறக்கப்பட்டாலும் அலுவலருக்கு தெரியப்படுத்த வேணும். அப்ப ஒவ்வொரு வருஷமும் வேதனையேற்ற தேதியில அவர் இதே முடிவு எடுத்துக் கொண்டிருக்கலாம். அவற்றை சேவக்கால முழுக்களுக்கும் இன்கிரிமெண்ட் கொடுக்காம வச்சிருக்கலாம். சும்மா உதாரணத்துக்கு சொல்லணும். நான் அப்படி வச்சிருக்க மாட்டேன் என்றால் அப்படி அவர்ல குறைபாடு இருந்தால் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்து அங்கே அடுத்த இடத்துக்கு போகணும். வேதனையேற்றம் மறக்கப்படும் போது மறப்பின் வகையும் எவ்வளவு காலத்துக்கு தொடரும் என்பதும் அதற்கான காரணங்களும் உரிய அலுவலருக்கு அறிவிக்கப்படுவதோட வரலாற்று தாளிலையும் பதிவு செய்யப்படும். அப்ப என்ன வகையில மறக்கப்படுது, எவ்வளவு காலத்துக்கு மறக்கப்படுது, என்னத்துக்காக மறக்கப்படுது, காரணமும் சொல்லணும். அப்ப இது பர்சனல் ஃபைல்ல இருக்க வேணும், அந்த வரலாற்று தாளில் குறிக்க வேணும். பர்சனல் ஃபைல்ல இருக்கு தானே. இப்ப அப்ப அலுவலருக்கு அறிவிக்கிறதோட வரலாற்று தாளில் குறிக்க வேணும். வரலாற்று தாளில் குறிக்கிற விடயங்கள் நாங்க பார்த்துனாங்கல்ல. வேதனையேற்ற காலம் முழுவதும் திருப்திகரமான சேவையாற்றி இருந்தால்தான் வேதனையேற்றம் வழங்கப்படும். முழுச்சம்பள அரைச்சம்பள லீவ் இருந்தாலும் அது வேதனையேற்ற காலப்பகுதி, அது திருப்தியா சேவனால தான் கணிக்கப்படும். வேலை அரைச்சம்பள முழுச்சம்பள லீவு வருது என்றதுக்காக, இடையில அரைச்சம்பள முழுச்சம்பள லீவு வருதுன்றதுக்காக நாங்கள் பார்க்கலாது சரிதானே. அப்ப நாங்கள் ஒன்றையுமே பார்க்கலாது. இப்ப வேதனை ஒரு அரைச்சம்பளம் அல்லது சம்பளமற்ற லீவ் எடுத்திருந்தால், இப்ப நாங்கள் உடன் முந்தின ஒரு வருஷம் தானே கணிப்பீட்டில் எடுக்கிறேன்னு சொல்றோம். அப்ப உடன் முந்தின ஒரு வருஷம் என்றால் இப்ப அதுல வந்து அவர் 5 நாள் சம்பளமற்ற லீவ் எடுத்திருக்கிறார் என்றால் அப்போ ஒரு வருஷம் பூர்த்தி ஆகலைன்னு அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானே. அப்ப சம்பளமற்ற லீவ் எடுத்திருந்தாலும் கூட அது அதுக்குள்ள ஒரு சேவ காலமாக தான் கருதப்படும். சரிதானே. அதுக்குள்ள ஒரு சேவ காலமாக தான் கருதப்படும். ஆனால் சம்பளமற்ற லீவு என்றது 6 மாதத்துக்கு மேற்படுமா இருந்தா, 6 மாதத்துக்குள்ளே பிரச்சனை இல்லை. 6 மாதத்துக்கு மேற்பட்ட சம்பளமற்ற லீவில் ஒரு ஆள் என்றால் 6 மாதத்துக்கு மேற்பட்ட லீவு காலம் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட காரணமா இருந்தா பிரச்சனை இல்லை. அல்லது அரசாங்கத்தின் கொள்கை தீர்மானத்தின்படி அரசு ஏதாவது சுற்றுவதற்கு அமைய அல்லது தீர்மானத்துக்கு அமைய அந்த லீவ் வழங்கியிருந்தா பிரச்சனை இல்லை. தானே. மற்றும்படி கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட காரணமா இருந்து அரசாங்க கொள்கை தீர்மானங்களும் எதுவும் இல்லாட்டி 6 மாதத்துக்கு மேற்பட்ட காலம் சேவ காலமா கருதப்பட மாட்டாது. அப்ப 6 மாதத்துக்கு மேல எவ்வளவு காலம் அவர் சம்பளமற்ற லீவ் எடுத்திருக்கிறாரோ அவ்வளவு காலத்தால வேதனையேற்றம் பிற்போடப்படும். அது பாதிப்பு. சரிதானே. அப்ப அவருடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட காரணம் அப்ப சுயினம் போன்ற காரணங்களால லீவ் எடுக்கல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது எவ்வளவு காலம் நோப்பு என்றாலும் அந்த லீவ் அனுமதிக்கப்படும் வரைக்கும் அவருக்கு நாங்கள் ஸ்டெப் எல்லாம் வச்சு கொண்டு போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சரிதானே. ஆனால் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட காரணமா இருந்தா தான் பிரச்சனை. மற்றபடி இப்ப எங்களுக்கு தெரியும் சில நேரம் வெளிநாட்டு தொழில் வாய்ப்புக்காக போறாக்கள், இப்ப கூட இந்த விசேட சுற்றுலத்துக்கு அமைய போறாக்கள் எல்லாருமே திரும்பி வரைக்கும் ஸ்டெப் பை வரும். சரிதானே. இப்ப ஸ்டெப் வைக்கிறோம் என்றால் என்ன, அவற்றை வேதனையேற்றத்துக்குரிய காலமா தான் அதை கருதுறோம். சேவை காலமா கருதில்ல, ஓய்வூதியத்துக்கு எடுக்கிறோம், சேவ மூப்புக்கு கருது இல்லை. ஆனால் வேதனை ஏற்ற நோக்கத்துக்காக அது சேவ காலம் என்று கருதினுடைய தான் ஸ்டெப் வைக்கிறோம். அது முதலும் இந்த சர்க்குலருக்கும் முதலும் வெளிநாட்டு தொழில் வாய்ப்புக்காக போறாக்களுக்கு எல்லாம் ஸ்டெப் வைக்கிறோம். சரிதானே. ஆனால் அதுல பிரச்சனை இல்லை. அது மாதிரி அவர் சம்பளமற்ற லீவ்ல நின்றாலும் அது செய்யலாம். ஆனால் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட காரணமா இருக்க வேண்டும். கற்கை தொழில் வாய்ப்பு அல்லது 2க்காகவும் வழங்கப்படுற சம்பளமற்ற லீவு காலம் அது விசேட சுற்றுநிறுவம் அதை கொள்ள வேணும். அந்த சுற்றுலத்தையும் பற்றி கொஞ்சம் அறிஞ்சு வச்சிருக்கணும் நீங்கள். ஆனா இது வந்து பொதுவாக அந்த சுற்றுலத்துக்கு புறம்பா கற்கை அல்லது தொழில் வாய்ப்பு அல்லது 2க்காகவும் வெளிநாட்டுக்கு போகலாம். அப்ப அதுல நீங்க பாத்தீங்கன்னா 15வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இதுக்காக வழங்கப்படுற சம்பளமற்ற லீவு கால பகுதிய வேதனையேற்றத்தை பெற்றுக் கொடுக்க கவனத்துல கொள்ள வேணும். ஏன்னா அது ஸ்டெப் பை வரும். சரிதானே. ஆனால் அவர் மீள திரும்பினோன்னு உரிய படிநிலையில வைக்கப்படுவார். ஆனால் அவர் சம்பளமற்ற லீவுல நின்ற காலப்பகுதியில அவருடைய வேலை நடத்த தொடர்பாக ஒரு முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றிருக்க கூடாது, பாதகமான அறிக்கை கிடைச்சிருக்க கூடாது. சரிதானே. அவர் படிக்க போன இடத்துலயோ அல்லது வேலை செய்ய போன இடத்துலயோ இருந்து அவரை பற்றி ஒரு பாதகமான அறிக்கை கிடைச்சிருக்க கூடாது. கிடைச்சால் இப்படி ஸ்டெப் வைக்கலாது, மற்றும்படி அவரை உரிய படிநிலையில வைக்கலாம். அப்ப சம்பள ஏற்ற நோக்கத்துக்கு அதெல்லாம் கருதப்படுற காலப்பகுதியை தான் இருக்கும்.
அப்ப வேதனையேற்றங்களை யார் அனுமதிக்கிறது, யார் மறுக்கிறது? அப்ப வேதனையேற்றத்தை அனுமதிக்கிறது அமைச்சில வேலை செய்யற அலுவலர்களை பொறுத்த வரைக்கும் செயலாளர் அல்லது அவர் அதிகாரத்தை கையளிக்கலாம். மாகாண சபை அலுவலர்களை பொறுத்த வரைக்கும் பிரதம செயலாளர் அல்லது அதிகாரத்தை கையளிக்கலாம். கூட்டுத்தாபன அல்லது சபை அலுவலர்களை பொறுத்த வரைக்கும் உரிய செயலாளர் அல்லது கையளிக்கலாம். திணைக்களத்துல வேலை செய்யற அலுவலர்களை பொறுத்த வரைக்கும் அது யாரா இருந்தாலும், எந்த பதவியில உத்தியோகத்தரா இருந்தாலும், எந்த பதவியில இருக்கிறவரா இருந்தாலும் திணைக்கள தலைவர் அல்லது அவர் சில பகுதியினருக்கு அதிகாரத்தை கையளிக்கலாம். திணைக்கள தலைவர்களை பொறுத்த வரைக்கும் உரிய அமைச்சின் செயலாளர் அனுமதிக்க வேணும். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் திணைக்கள தலைவர்கள் அதிகாரத்தை கொண்டிருக்கணும் வேதனையேற்றத்தை அனுமதிக்கிறதுக்கு. வேதனையேற்றத்தை அனுமதிக்கிற அதிகாரி சரிதானே. இலங்கை நிர்வாக சேவை, இலங்கை பொறியியலாளர் சேவை, இலங்கை விஞ்ஞான சேவை போன்ற பொது நிர்வாக அமைச்சினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற சேவைகளை பொறுத்த வரைக்கும் வேதனையேற்ற சான்றிதழ் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட வேணும். ஏனைய நாடுகள் தழுவிய சேவைகளுக்கு அந்த உரிய அந்த சேவைக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட வேணும். சரிதானே. அடுத்த பாத்தீங்கன்னா வேதனையேற்றத்தை மறுக்கிற அதிகாரிகள். அப்ப வேதனையேற்றத்தை அனுமதிக்கிற அதிகாரிகள் அது. அப்ப வேதனையேற்றத்தை அனுமதிக்கிற எல்லாரும் மறுக்க இயலாது, மறுக்கிற அதிகாரிகள் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இங்க இலங்கை நிர்வாக சேவை, இலங்கை பொறியியலாளர் சேவை அல்லது இலங்கை விஞ்ஞான சேவை என்றால் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் தான் மறுக்கலாம். ஏனைய நாடு தழுவிய சேவைகளுக்கு அந்தந்த சேவைக்கு பொறுப்பான அமைச்சு செயலாளர். அப்ப ஓலைலன் சர்வீஸுக்கெல்லாம் செயலாளர் தான் வரும். இந்த 3 சேவைகளுக்கு பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் வருது, மற்றது அந்தந்த சேவைக்குரிய செயலாளர். ஏனைய பதவிநிலை அலுவலர்களுக்கு மறுக்கிறது என்றால் உரிய அமைச்சின் செயலாளர். அமைச்சில இருக்கிற அலுவலர்களுக்கு மறுக்கிறார்கள், அதாவது அமைச்சில வேலை செய்கிறார்களுக்கு, அது எந்த பதவியில இருக்கிறார்கள் என்ன அமைச்சின் செயலாளர். திணைக்களத்துல வேலை செய்யற அலுவலர்களுக்கு அப்ப நீங்க பாத்தீங்கன்னா மேல சொல்லப்பட்டதை விட திணைக்களத்துல வேலை செய்யற ஏனைய அலுவலர்களுக்கு தான். ஏனைய அலுவலர்கள்னா மேலே யார சொல்லியாச்சு, நாடு தழுவிய சேவையினர் சொல்லியாச்சு, பதவி நிலை உத்தியோகத்தர்கள் சொல்லியாச்சு. அப்ப பதவி நிலை உத்தியோகத்தர்கள் இல்லாத ஏனைய சகலருக்கும் மறுக்கிற அதிகாரியும் திணைக்கள தலைவர். அப்ப நாங்கள் ஒன்னொண்டா கேட்க தேவையில்லை. திணைக்கள தலைவர் வேதனையேற்றத்தை மறுக்கலாமா, திணைக்கள தலைவர் வேதனையேற்றத்தை நிறுத்தலாமா, பிற்போடலாமா, குறைக்கலாமான்னு நம் திணைக்களத்தை மறுக்கிற அதிகாரி திணைக்கள தலைவர் என்றால் அவர் இந்த 4 வகையில இந்த வகையிலையும் மறுக்கலாம். சரிதானே. அப்ப அந்த அதிகாரம் திணைக்கள தலைவருக்கு இருக்குது. மறுத்தல் கட்டளையானது அனுமதிக்கும் அதிகாரிகளுடைய அறிக்கையில கவனத்தில் எடுத்துதான் வழங்கப்படும். ஏனென்றால் இவருக்கு தெரியாதானே, அனுமதிக்கிறவர் தானே அதை மதிப்பீடு செய்கிறார், அவர் தான் அங்க அந்த இதுக்கு பொறுப்பா இருக்கிறார். அப்ப அனுமதிக்கிறவர் அனுமதிக்க இயலாது இது மறுக்க வேணும் என்றால், அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அனுமதிக்கிறதுக்கு அதிகாரம் பெற்ற அலுவலர், இப்ப திணைக்கள தலைவரை பொறுத்த வரைக்கும் ஏனைய அலுவலர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் அனுமதிக்கிற அதிகாரியும் மறுக்கிற அதிகாரியும். ஆனால் இப்ப ஒரு பதவியில்ல உத்தியோகத்தருக்கு வேதனையேற்றத்தை மறுக்க வேணும் என்று திணைக்கள தலைவர் கருதினால் பதவியில்ல உத்தியோகத்தருக்கு வேதனையேற்றத்தை அனுமதிக்கிறது திணைக்கள தலைவர். சரிதானே. நாடளாவிய சேவையில சேர்ந்தாக்களுக்கு என்றாலும் அங்க திணைக்களத்துல வேலை செய்யறாக்களுக்கு அனுமதிக்கிறது திணைக்கள தலைவர். ஆனால் மறுக்க வேணும் என்று கருதினால் நாடளாவிய சேவையில் என்ன, பதவியில்ல உத்தியோகத்தர் என்ன, உரிய அமைச்சின் செயலாளருக்கு அனுப்ப வேணும். அல்லது அந்த 3 சேவைகளுக்கு பொது நிர்வாக அமைச்சின் செயலாளருக்கு தான் மறுக்கிறதுக்கு அனுப்ப வேணும், அவர் மறுக்கிறார். அதுதான் இதுல இருக்கிற விஷயம். அப்ப அனுமதிக்கும் அதிகாரியும் மறுக்கும் அதிகாரியும் வேறு வேறு ஆக்கள் என்றால் அனுமதிக்கிற ஆள் அனுமதிக்கலாம், அல்லது மறுக்க வேணும் என்று அவர் கருதினால், அனுமதிக்க இயலாண்டு கருதினால் என்ன வகையில மறுக்க வேணும், எவ்வளவு காலத்துக்கு மறுக்க வேணும், அப்படி மறுக்க வேண்டியதுக்கான காரணங்கள் என்ன என்ற தொடர்பான அறிக்கையை மறுக்கிறதுக்கு அதிகாரம் பெற்ற அலுவலருக்கு அனுப்பி வைக்க வேணும். அப்போ ஒரு பதவியில்ல உத்தியோகத்திட்ட வேதனையேற்றத்தை மறுக்க வேணும் என்றால் திணைக்கள தலைவர் அதுக்குரிய இந்த அறிக்கையை செயலாளருக்கு அனுப்பி வைக்கணும். இப்ப செயலாளர் தான் மறுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுப்பார். அப்ப சம்பள ஏற்றம் ஒன்று மறுக்கப்பட்டுள்ள கட்டளை ஒன்றால அதிருப்தி அடைகிற ஒரு ஆளுக்கு சம்பள ஏற்றம் மறுக்கப்பட்டால் அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடு செய்ய முடியும். சரிதானே. அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடு செய்யலாம் வேதனையேற்றம் ஒன்று மறுக்கப்பட்டால். மாகாண அரசு சேவை என்றால் மாகாண அரசு சேவை ஆணைக்குழுக்கோ அல்லது ஆளுநருக்கோ முறையீடு செய்யலாம். சரிதானே. அப்ப இது வேதனையேற்றங்கள் ஒன்று அனுமதிக்கிறது மறுக்கிறது சம்பந்தம். அப்ப வேதனையேற்றம் தொடர்பான விடயங்கள் இவ்வளவுதான். அடுத்தது இன்னொரு விடயத்தை நாங்க பார்ப்போம். மரணித்த உத்தியோகத்தர் சம்பளம். ஒரு ஆள் இறந்தால், அப்ப ஒரு ஆள் இறந்தால் எங்களுக்கு தெரியும் அதுக்கு பிறகு அவருக்கு விதவையில ஓய்வூதியம் அது இல்லாம அவருக்கு நீ ஒன்றுமே கிடைக்காது தானே, அவற்றை குடும்பத்தினருக்கு கிடைக்கும்.
ஆனால் இப்ப எங்களுக்கு பிரச்சனை வரும் என்றால் அவர் இறந்த திகதி வரைக்கும் சம்பளத்தை போடுறதா அல்லது அந்த மாதத்துக்குரிய முழு சம்பளத்தையும் போடுறதாண்டு. அப்ப இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப ஒரு உத்தியோகத்தர் இறந்தால் அவருடைய வாழ்க்கை துணைக்கு அல்லது பின்னுரித்தாளருக்கு அவற்றை சம்பளத்தை கொடுக்கணும். ஆனால் அந்த சம்பளத்தை எப்படி போடுறன்றது அந்த மாதத்துக்குரிய முழு சம்பளத்தையும் படிகளையும் செலுத்த வேணும் என்றால் அதுக்கு இந்த நிபந்தனைகள் இருக்கணும். ஒன்று, அவர் இறந்த சந்தர்ப்பத்துல சம்பளமற்ற லீவ்ல இருக்கக்கூடாது. ஏன்னா சம்பளமற்ற லீவ்ல இருந்தால் சம்பளம் இல்லை தானே, அப்ப அந்த மாதத்துக்கும் சம்பளம் கொடுக்கலாது தானே, அப்ப சம்பளமற்ற லீவ்ல இருக்கக்கூடாது. மரணிக்கும் சந்தர்ப்பத்துல அவருடைய மாத சம்பளம் அது போடப்பட்டிருக்குது MN7 பேசிக். சரியா? அப்ப MN7க்கு மேலே இருக்கக்கூடாது. அதாவது இப்ப நிர்வாக உத்தியோகத்தர் என்ற பதவிக்கு மேற்பட்ட பதவிகளை கொண்டவர்களுக்கு நாங்கள் மாதத்துக்குரிய முழு சம்பளத்தையும் கொடுக்கலாது. அப்ப என்னத்தை கொடுக்கலாம் என்றால் இறந்த நாள் வரைக்கும் உள்ள சம்பளத்தை தான் கொடுக்கலாம். அப்ப அந்த பதவியோட குறைஞ்ச ஆக்கள் இருந்தால் அந்த மாதத்துக்குரிய முழு சம்பளத்தையும் கொடுக்கலாம். அது 4ஆம் தேதி இருந்தாலும் 4ஆம் தேதி அந்த மாதத்துக்குரிய சம்பளத்தை கொடுக்கலாம். ஓய்வூதிய பிரமாண குறிப்பிட்ட 2 ஆவண பிரிவின் கீழே மரண பணிக்கூட செலுத்தக்கூடியதாக இருத்தல் ஆகாது. அப்ப பதவி நிலை இல்லாத உத்தியோகத்தர்களுக்கு என்ன, அவைகள் மரண பணிக்கொடை குறித்திருந்தால் முழு மாத சம்பளமும் கொடுக்கலாது. அப்ப மரண பணிக்கொடைக்கு யாரு குறித்து வரும்? 5 வருட. அப்ப மரண பணிக்கொடைக்கு ஒரு ஆள் குறித்து வரணும் என்றால் ஒன்று, அவர் ஓய்வூதிய உரித்துடைய நியமனத்தை பெற்றிருக்கவன். அடுத்தது 60 மாத கால சேவையை பூர்த்தி செய்திருக்கணும். அதாவது 5 வருஷ சேவை முடிஞ்சிருக்கணும். பதவியில உறுதிப்படுத்தப்பட்டிருக்கணும். சேவையில இருக்கைகளை இறக்கவன். சரிதானே? இப்ப சேவை நிறுத்தப்பட்ட பிறகு இறந்து பிரியோசனம் இல்லை, சேவையில இருக்கைகள் இன் சர்வீஸ், கடமையில இல்ல சேவையில. சரிதானே? அப்ப சேவையில இருக்கைகளை இறக்கவணும். அப்ப இந்த நிபந்தனைகள் இருந்தா தான் மரண பணிக்கூட செலுத்தப்படும். அப்ப ஒருவருக்கு மரண பணிக்கூட செலுத்தப்படும் என்றால் அவருக்கு அந்த நாள் வரைக்கும் இறந்த நாள் வரைக்கும் உள்ள சம்பளத்தை தான் கொடுக்கலாம். பிறகு இறந்த நாள் வரைக்கும் வேண்டாம், பிறகு விடிய 7 மணிக்கு இறந்துட்டார், அப்ப முதல் நாள் வரைக்கும் வேண்டாம், அப்படி எல்லாம் யோசிக்க தேவையில்லை. எத்தனையாம் தேதி மரண சான்றிதழ் அவர் இறந்தாரோ அந்த நாள் வரைக்குமான சம்பளம் வேண்டாம், அந்த நாள் வரைக்கும் அவர் சேவையில இருந்திருக்கு. சரிதானே? அப்ப அந்த விடயங்களை பார்த்தா சரி. அப்ப சிலருக்கு நாங்கள் இறந்த நாள் வரைக்கும் சம்பளத்தை கொடுப்போம், சிலருக்கு நாங்கள் அந்த மாதத்துக்குரிய சம்பளத்தை கொடுப்போம். எந்த காரணத்துல என்ன நோப்பேலன் என்றால், நோப்பேலன்னு கேட்கல அவர் இறந்துட்டார் என்றால் ஏற்கனவே நோப்பே, அப்ப அவர் சம்பளமற்ற லீவ்ல நிற்கிறார். அப்ப அவருக்கு பிறகு இறந்தோன்னா சம்பளத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே, அப்ப சம்பளம் கொடுக்கூடாது. சம்பளமற்ற லீவ்ல நிற்கிற ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுக்கூடாது. ஏனென்றால் அவர் இன்னும் வரையில தானே. அப்ப இந்த மாதத்துக்கும் அப்படியே சும்மா பாருங்களா, உயிரோடு இருந்து இந்த மாதத்துக்கு வரையில என்றால் அவருக்கு இந்த மாதம் நோப்பேலான நினைப்பார், சம்பளம் கொடுக்கூடாது. அப்ப அப்புறம் இறந்துட்டாருன்றதுக்காக சம்பளம் கொடுக்க தேவையில்லை. அப்ப நோப்பேலன் என்றால் அது மருத்துவ காரணம், என்ன காரணம் இல்ல, மருத்துவ காரணம் என்றாலும் அவருக்கு லீவுகள் இருக்கு தானே, லீவு தாண்டி அவர் நோப்பையில நிற்கிறார் என்றால் இறக்கைக்குள்ள நோப்பை என்றால் இறந்த பிறகு நோப்பை தான். சரிதானே? சம்பளம் இல்லை, சம்பளம் இல்லாம வர வேண்டி வரும். ஓகே, நாங்கள் இவ்வளவு விடயத்தோட இந்த வகுப்பை முடிப்போம். ஏனென்றால் அடுத்த வகுப்பு இருக்குது, ரெக்கார்டிங் ப்ரோசஸ் இருக்கிறபடியால் நாங்கள் நாளைக்கும் 2 வகுப்பு இருக்குது, அதுல சந்திப்போம். மற்றது ஏற்கனவே நான் ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன், வாரக்கிழமை வகுப்பு நடக்காது, அப்ப நாளைக்கு 2 வகுப்பையும் நாங்கள் மிச்ச விடயங்களையும் பார்த்து அங்கே பார்ப்போம். நாளைக்கு ஏஆர் வகுப்பு இருக்குத்தானே, இன்னொரு விடயத்தையும் பார்ப்போம். ஓகே, நாங்கள் இதோட மற்றது சுப்ரா மெரிட்டுக்குரிய வகுப்பு 7 மணிக்கு நடக்கும். மற்றாக்களும் அது தேவையான ஆக்கள் அதுல இணைஞ்சு கொள்ளுங்க. நாங்கள் சும்மா கேஸ் ஸ்டடி சம்பந்தமா ஒரு சின்ன ஒரு அறிமுகம் தான் 2 பார்க்க போறோம். அதுக்கு பிறகு ஒரு பேப்பர் ஒன்று தந்திருக்கு, அதுல என்னென்ன பார்க்கணும்னு சொல்லி நாங்கள் ஒரு அறிமுகத்தை தான் பார்க்க போறோம். அதுக்கு பிறகு திருப்பி நாங்கள் இனி பாரத்துல தனியாக ஒரு கேஸ் ஸ்டடிக்கு ஒரு கிளாஸ் போடுறோம். அதுல ஆர்வமுள்ள இணைஞ்சு கொள்ளுங்க. நான் 2 குரூப்லயுமே அந்த லிங்கை போடுறேன் சுப்ராக்களுக்கு. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.